இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, முகநூல் நண்பர்களே, நேரலை நேயர்களே, உங்கள் அனைவரையும் இந்த நாளின் தியான செய்திக்கு நேராக உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நிலைமாறாத அன்பும் கிருபையும் இரக்கமும் தயவும் நம்ம அனைவரோடும் நிறைவாக தங்கியிருக்கட்டும் என்று வாழ்த்தி இந்த நாளுக்குரிய தியான செய்திக்கு நேராக நான் உங்களை அழைக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, நாம் கடந்த ஒரு மாத காலமாக பரிசுத்த பவுல் அப்போஸ்தலன் கொரிந்து திருச்சபைக்கு எழுதின முதலாம் நிருபம் 6ஆம் அதிகாரம் வரையிலும் 30 தின தியான செய்திகளை தியானித்திருக்கிறோம். இந்த நாளில 31வது தின தியானம் பகுதியாக 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வரையான வசனங்களை தியானிக்க இருக்கிறோம். அருமையானவர்களே, இந்த வேத வசனங்களிலிருந்து இந்த நாளுக்குரிய தியான செய்திக்கு ஆதாரமாக, அதன் தலையங்கமாக கணவனும் மனைவியும் ஒருவருக்கொருவர் தங்கள் கடமைகளை செய்ய கடவர்கள் என்கிற தலையங்கத்தின் கீழ் இந்த நாளுக்குரிய வேதாகம வசனங்களை நாம் தியானிக்க இருக்கிறோம். தலையங்கத்தை ஒரு முறை கூட சொல்கிறேன். கணவனும் மனைவியும் ஒருவருக்கொருவர் தங்கள் கடமைகளை நிறைவேற்ற கடவர்கள் என்கிற தலையங்கத்தின் கீழ் இந்த நாளுக்குரிய சிந்தனையை நாம் சிந்திக்க இருக்கிறோம். அருமையானவர்களே, அந்த குறிப்பிட்ட வேத வசனங்களை நான் உங்களுக்கு படிக்க விரும்புகிறேன். விரும்புகிறவர்கள் நேரலையிலே யாராயிலும் பங்கு பெறுகிறீர்கள் என்றால் அவர்களும், பிற்பாடு உங்கள் தொலை ஊடகங்களிலே இவைகளை பார்த்து கேட்கிற அனைவரும் உங்கள் வேதாகமங்களை கைகளில் எடுத்துக் கொள்ளுங்கள். 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வரையான வசனங்களை நான் உங்களோடு படிக்க கேளுங்கள். நீங்கள் எனக்கு எழுதின காரியங்களை குறித்து நான் எழுதுகிறது என்னவென்றால், ஸ்திரீயை தொடாமல் இருக்கிறதும் மனுஷனுக்கு நல்லது. ஆகிலும் வேசித்தனம் இராதபடிக்கு அவனவன் தன் சொந்த மனைவியையும் அவள் தன் சொந்த புருஷனையும் உடையவர்களாய் இருக்க வேண்டும். புருஷன் தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய கடவன். அப்படியே மனைவியும் தன் புருஷனுக்கு செய்ய கடவள். மனைவியானவள் தன் சுய சரீரத்திற்கு அதிகாரி அல்ல, புருஷனே அதற்கு அதிகாரி. அப்படியே புருஷனும் தன் சுய சரீரத்திற்கு அதிகாரி அல்ல, மனைவியே அதற்கு அதிகாரி என்பவைகளே. அருமையானவர்களே, இந்த வேத வசனங்களை நான் முந்தின பல செய்திகளிலே இந்த வசனங்களை சுட்டி காட்டாமலே அந்த பகுதிகளிலே தேவைப்பட்ட இடங்களிலே கணவனுக்கும் மனைவிக்கும் இருக்கிற அந்த உறவு முறையில் இருக்கிற அதிகாரம், தன்னுடைய சரீரத்தை அவருடைய கணவனுடைய சரீரத்திற்கு மனைவி அதிகாரி என்றும், மனைவியின் சரீரத்திற்கு கணவனே அதிகாரி என்றும் சில செய்திகளிலே நான் உங்களுக்கு சுட்டிக்காட்டி வந்துள்ளேன். ஆனால் அந்த பகுதி, அந்த வேத வசனங்களை நான் உங்களுக்கு ஒரு நாளும் சுட்டிக்காட்டியதில்லை. ஆனால் அந்த வேத வசனங்கள், அவைகளை குறித்த வேத வசனங்கள் இன்றைய நாளின் சிந்தனை பகுதியாக இருக்கிறது. 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வரையான இன்னும் சில வசனங்கள் தொடர்ச்சியாக வருகிறது.
அந்த அதிகாரத்தில் அவைகளை நாளைய தினத்திலே சிந்திப்போம். ஆகவே இந்த நாளில் இந்த முதல் 4 வசனங்களையும் தியானிக்க இருக்கிறோம். அருமையானவர்களை, ஒரு நிமிடம் சிந்தனைக்கு தியானத்திற்கு ஆயத்தமாக நாம் இருக்கிற நிலையிலேயே தலை வணங்கி கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிப்போம். ஜெபம். கிருபையும் இரக்கமும் தயவும் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக தந்தையாம் கடவுளே, இந்த நாளின் இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் மதிய வேளையில் எளியவர்களாகிய நாங்கள் உமது சமூகத்தில் கடந்து வந்திருக்கிறோம். ஆதியிலே ஏதேனிலே மனிதனை படைத்து அவன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, அவனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்குவேன் என்று சொல்லி அவனுக்காக படைக்கப்போன அனைத்து உயிரினங்களிலும் அவனுக்கேற்ற துணை காணப்படாதபடியினாலே அவனுக்கு அயர்ந்த நித்திரையை கொண்டு வந்து அவனுடைய விலாயெலும்புகளில் ஒன்றை உருவி எடுத்து அவனுக்குள் இருந்த பெண்மையை, ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டிக்கப்பட்ட அந்த ஆணுக்குள் இருந்த பெண்மையை வெளியே எடுத்து அவளை, அந்த எலும்பை ஒரு பெண்ணாக உருவாக்கி ஆதாமுக்கு கொடுத்தீர். அவன் அவளை தன்னிடமாய் சேர்த்து கொண்டான். இவள் என்னுடைய எலும்பும் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமும் என் இரத்தத்தில் இரத்தமும் என் உயிரில் உயிருமாய் இருக்கிறபடியினால் இவள் மனுஷி எனப்படுவாள் என்று சொல்லி அவளுக்கு ஏவாள் என்று பெயரிட்டு அவளை தன்னிடமாய் சேர்த்து கொண்டாள். உருவாக்கப்பட்ட அந்த நாளிலேயே பெண்ணை உருவாக்கின கர்த்தர் அவள் எவ்விடத்திலிருந்து எடுக்கப்பட்டாளோ அவ்விடத்திற்கு அவனுக்கு மனைவியாக கொடுத்திருக்கிற தேவனுடைய அளவில்லாத கிருபையை, மட்டில்லாத அன்பை நாங்கள் எண்ணி வியக்கின்றோம். அன்புள்ள கடவுளே, மனிதனுக்குள் இருந்த பெண் வெளியெடுக்கப்பட்டு அவள் ஒரு மனுஷியாக உருவாக்கப்பட்ட அன்றே அவளுக்கு கணவனை, புருஷனை கொடுத்த கர்த்தர், புருஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, அவளுக்கு ஏற்ற துணை, அவனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்குவேன் என்று சொல்லி அவனுக்கு வாழ்வில ஜீவனோடு இருக்கும் மற்றும் அவனுக்கு துணையாக, அவனுக்கு இணையானவளாக, எல்லா நிலைகளிலும் சரியான சம அந்தஸ்துள்ளவளாக ஒரு பெண்ணை கொடுத்த தேவன் இந்த நாட்களிலும் பூமியின் ஜனங்கள் மத்தியில் நீர் செயலாற்றிக் கொண்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பு நிறைந்த கடவுளே, கணவனும் மனைவியும் எப்படி இருக்க வேண்டும் என்பதை வேத வசனங்களின் மூலமாய் கற்றுத்தருகிற ஆண்டவரே, இன்றைய சிந்தனைக்குரிய இந்த சத்திய வசனங்களின் மூலமாய் நீர் எங்களோடு பேசும். பரிசுத்த பவுல் அப்போஸ்தலன் மூலமாய் கொரிந்து திருச்சபைக்கு கொடுக்கப்பட்ட ஆலோசனை இன்றைய நாட்களிலே எங்களுக்கும் தரப்படுகிறபடியினாலும் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆலோசனைகளை பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்த பவுல் அப்போஸ்தலன் மூலமாய் கொரிந்து சபைக்கு கொடுத்திருக்கிறது போல இன்றைய நாட்களிலும் அந்த அதே பரிசுத்த ஆவியானவருடைய வாக்குகளை நாங்கள் நீர் எங்களுக்கு இந்த பூமியின் ஜனங்களுக்கு தந்திருக்கிற ஆலோசனைகளாக கருதி அவைகளை தியானிக்கின்றோம். அவைகளின் வழியாக நீர் எங்களுக்கு எவைகளை கற்பிக்க விரும்புகிறீரோ, இவைகளின் தாற்பயம் என்னவோ, இவைகளிலே மறைந்திருக்கிற வேதாகம ரகசியங்கள் என்னவோ, மனிதனின் மாம்சீக வாழ்வுக்கு ஏதுவான ஆலோசனைகள் என்ன என்பவைகளை நீர் எங்களுக்கு கற்றுத்தாரும். நாங்கள் கிறிஸ்துவுக்குள் ஒன்றாய் இருக்கிறது போல கிறிஸ்துவும் எங்களிலே ஒன்றாய் இருக்கிறார் என்கிற நம்பிக்கையோடு, அன்புள்ள ஆண்டவரே, இந்த பூமியின் ஜனங்கள் தங்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற, அனுமதிக்கப்பட்டிருக்கிற, விவாகத்தின் மூலமாய் கொடுக்கப்பட்டிருக்கிற தங்கள் மனைவிகளோடு, தங்கள் புருஷர்களோடு இணைந்து ஒன்றித்து வாழுகிறவர்களாய், அதன் மூலமாய் கிறிஸ்துவின்
அந்த குடும்ப வாழ்வை ஒருவருக்கொருவர் தங்களை பகிர்ந்து கொண்டு, ஒருவருக்கொருவர் தங்களுக்குள்ள அனைத்தையும் பகிர்ந்து கொண்டு, ஒருவருக்கொருவர் தங்களை தாங்கி, தங்களை பகிர்ந்து கொண்டு வாழுகின்ற அந்த நாட்களிலே குடும்ப வாழ்க்கைக்குள்ளே, திருமண பந்தத்திற்குள்ளே கணவனும் மனைவியுமாய் பிரவேசிக்கிற அனைவரும் எப்படி தங்களை காத்துக்கொள்ள வேண்டும் என்பதை குறித்து அந்த பரஸ்பர அன்பு, அந்த விட்டுக் கொடுப்பும், தயாள குணம், ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து அடங்கியிருக்கின்ற, ஒருவருக்கொருவர் ஆளுகை செய்கிறவர்களாய் அல்ல, ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து நற்குண மனப்பாங்குகளோடு விட்டுக் கொடுத்து வாழுகின்ற அந்த நல்ல பண்பியல்புகளை கற்றுக்கொள்வது எப்படி என்பதை இந்த வேத வசனங்களின் மூலமாய் தேவனை எங்களோடு பேசும்படியாய் சமுதிரம் என்றாடுகிறோம். சகல சத்தியங்களுக்குள்ளும் எங்களை வழிநடத்துகிற சத்திய தேவ ஆவியானவர் இந்த மாம்சீக வாழ்வுக்கு ஏதுவான கணவன் மனைவி வாழ்வுக்குள்ளே நாங்கள் கைக்கொள்ள வேண்டிய, இந்த பூமியின் ஜனங்கள் உம்முடைய பிள்ளைகள் கைக்கொள்ள வேண்டிய வேத சத்தியங்களை எங்களுக்கு கற்றுத்தாரும். இவைகளின் வழியாகவும் உம்முடைய பிள்ளைகள் கீழ்ப்படிதல் உள்ளவர்களாய், ஒருவரில் ஒருவர் அன்பு கூர்ந்து, ஒருவருக்கொருவர் தங்களை பகிர்ந்து கொண்டு, ஒருவருக்கொருவர் தங்களுக்குள்ளவைகள் அனைத்தையும் மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொண்டு, வாழுகின்ற இனிய இல்லறத்தின் மூலமாய் பரலோக ராஜ்யத்தில் தலையாகிய கிறிஸ்துவோடு சரீரமாகிய சபையாகி ஒவ்வொருவரும், ஆண்களும் பெண்களும், கணவர்களும் புருஷர்களும், வாலிபர்களும் கன்னியர்களும், அனைத்து மக்களினங்களும் வாழுகின்ற அந்த முறைகளை கற்றுக்கொள்ள தேவரீர் எங்களுக்கு உதவி செய்யும்படி ஆய்வு சமுத்திரம் என்றாடுகிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், உங்களுடைய கருத்தில் தருகிறோம். இந்த வேதவசன சத்தியங்களை தியானிக்க தகுதியற்ற அன்னகனாய், தனிமரமாய், பட்டமரமாய் இருக்கிற அடிமையை தகுதிப்படுத்தும், ஆற்றல் படுத்தும். அடிமையின் மூலமாய் பேசப்படுகிற வார்த்தைகள் கேட்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய உள்ளங்களிலே அவர்கள் நல்வாழ்வுக்குரியவைகளாய் பயன்படுத்திக் கொள்ளத்தக்கதாக நீர் செயல்படும்படியாய் உமது சமூகத்தில் வந்தாடுகிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்படைக்கிறோம். ஏற்றுக்கொள்வீராக, ஏற்றுக்கொண்டு எங்களை பரிசுத்தப்படுத்துகிறார். உடைய பரிசுத்த நாமத்திற்கு புகழ்ச்சி உண்டாகும் நம்மால் இந்த நாளுக்குரிய சிந்தனைகளை நீர் சீர்படுத்தி ஒழுங்குபடுத்தி தரும்படியாய் எங்கள் ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் வழியாக ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் நான் மீண்டும் ஒரு முறை மனதார வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கிறிஸ்தேசுக்குள் நாம் சகோதரர்களாக சகோதரிகளாக இன்றுவென்றும் சதா காலங்களிலும் நீடித்த அரசாளுகின்ற அந்த மேலான பாக்கியங்களை சொந்தமாக்கிக் கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக என்று வாழ்த்தி இந்த நாளுக்குரிய சிந்தனைக்குள்ளே, தியானத்திற்குள்ளே கடந்து செல்ல இருக்கிறேன். அருமையானவர்களே, வேத வசனம் கூறுகிறது, நீங்கள் எனக்கு எழுதின காரியங்களை குறித்து நான் எழுதுகிறது என்னவென்றால், யார் எழுதின காரியங்கள்? அருமையானவர்களே, கொரிந்து திருச்சபையின் விசுவாசிகள், கொரிந்து திருச்சபையை அங்கிருந்த சிறு சிறு ஊழியங்களை, திருச்சபைகளை நடத்தி கொண்டிருந்த, கண்காணித்துக் கொண்டிருந்த கண்காணிகளும், திருச்சபை ஊழியர்களும், போதகர்களும், திருச்சபை விசுவாசிகளும், மூப்பர்களும் இணைந்து திருச்சபையின் ஊன்றுகோலாக இருக்கின்ற பரிசுத்த பவுல் அப்போஸ்தலனிடம் சில காரியங்களை கடிதத்தின் மூலமாக எழுதி கேட்டிருக்கிறார்கள் என்பது அந்த வார்த்தையிலிருந்து புரிய வருகிறது. அந்த திருச்சபையில் இருந்த கணவன் மனைவிக்குள்ளே இந்த குளறுபடிகள், ஒருவரை ஒருவர் அடக்கியாள முற்படுகின்ற அந்த காரியங்கள்,
ஒரு சூதாட்ட பந்தயம் போல தங்களுடைய குடும்ப வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிற கிறிஸ்தவ ஜனங்களுடைய, கிறிஸ்தவ விசுவாசிகளுடைய, கிறிஸ்தவ ஊழியர்களுடைய அந்த வாழ்வியல் நிலைப்பாட்டை குறித்து, அவர்களுக்குள்ளே இருந்த அந்த கருத்து வேறுபாடுகளை குறித்து பரிசுத்த பவுல் அவரை தம்முடைய கருவியாக செயல்படுத்திக் கொண்டிருந்த பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் ஏவப்பட்டவராய் இங்கே சில வார்த்தைகளை அவர்களுக்கு கடிதத்தின் மூலமாக கொரிந்து திருச்சபையாருக்கு எழுதின கடிதத்தின் மூலமாக நாம் அவைகளை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். அருமையானவர்களே, கடிதத்தின் மூலமாக அவர் எழுதி அனுப்பின கொரிந்து திருச்சபைக்கு கொடுத்த ஆலோசனைகளை இன்றைய நாளிலே நாம் தியானிக்கிறோம். அருமையானவர்களே, அவர் சொல்லுகிறார், ஸ்திரீயை தொடாமல் இருக்கிறதும் மனுஷனுக்கு நல்லது. இதை இன்றைய உலகம் ஏற்றுக்கொள்ளுமா? நிச்சயமாக இல்லை, ஏற்றுக்கொள்ள முடியாது. பெண்ணை, ஸ்திரீ என்றால் பெண், பெண்ணை தொடாமல் இருப்பது புருஷனுக்கு நல்லது அல்லது மனுஷனுக்கு நல்லது. புருஷனுக்கு என்று சொல்லப்படவில்லை. புருஷன் என்றால் கணவன். சகோதரனை புருஷன் என்று சொல்லலாமா என்று எனக்கு தெரியவில்லை. ஏதோ தவறுதலாக நேற்றைய தினத்திலே அல்லது அதற்கு முந்தின நாளிலே புருஷன் என்றால் சகோதரன் என்றும் கொள்ளலாம், ஒரு ஆண்மகன் என்றும் எடுத்துக்கொள்ளலாம் என்று சொன்னதாக எனக்கு ஞாபகம். உண்மையிலேயே புருஷன் என்பவன் என்று சொல்லத்தக்கவன் பூரண புருஷர்களாய் கிறிஸ்துவை போல மாறினவர்கள், கிறிஸ்துவின் புதிய மனுஷனாகிய கிறிஸ்துவுக்கு ஒப்பானவர்களாய் கிறிஸ்துவின் வளர்ச்சிக்கேற்ற பூரண வளர்ச்சியை பெற்று கிறிஸ்துவை போல் மாற்றம் பெற்றவர்களே புருஷர்கள் என்று அழைக்கப்படத்தக்கவர்கள். இன்னொரு நிலைப்பாட்டிலே வேதாகமத்திலே தேவனுடைய தூதர்களை, மேலான அதிகாரம் பெற்ற தூதர்களை வேத வசனங்கள் புருஷர்கள் என்று சொல்லுகிறது. மிருதி செடிகளுக்குள்ளே நின்ற புருஷன், ஆற்றின் தண்ணீர்களின் மேல் நின்ற புருஷன் என்கிற சில வார்த்தைகளை கையாளுகிறது. தேவ தூதர்கள், மேலான அதிகாரம் பெற்ற தூதர்கள் அல்லது கர்த்தருடைய தூதர்கள் அல்லது கர்த்தரே மனுஷனாக வருகிற போது புருஷர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். ஏன்? அவர்கள் பூரண புருஷர்களாய் இருக்கிறார்கள். மனுஷன் தெய்வீக தன்மைகளை முழுவதுமாக உள்வாங்கிக் கொண்டு தன்னை உண்டாக்கின தேவனுக்கு சமமானவனாக, தேவனுக்கு ஒப்பானவனாக, தேவனாக அல்ல, தேவனுடைய மகனாக, மகளாக, ஒப்பானவர்களாக மாறுகின்ற போது அவர்கள் புருஷர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். நாம் பழைய ஏற்பாட்டிலே படித்திருப்போம். என்ன? இந்த புருஷன் என்கிற வார்த்தைகளை, ஆபிரகாமுக்கு பிள்ளை இல்லை. ஆபிரகாம் அமர்ந்திருந்த வசித்த கூடார வாசலிலே ஆபிரகாமின் மனைவியாகிய சாராள் கூடாரத்திற்குள்ளும் ஆபிரகாம் கூடாரத்தின் வாசலிலும் அமர்ந்திருக்கிறார். அப்பொழுது 3 புருஷர்கள் அங்கே வருகிறார்கள். இந்த 3 புருஷர்கள் அல்லது மனுஷர்களாகத்தான் வந்தார்கள். ஆனால் அங்கே புருஷர்கள். லோத்தை சந்திக்கிற செல்லுகிற போது கர்த்தர், தேவனாகிய கர்த்தர் எங்கே நிற்கிறார்? ஆபிரகாம் அண்டையிலே பேசிக் கொண்டிருக்கிறார். அவர்கள் நண்பர்களாயிருக்கிறார்கள், சிநேகிதர்களாயிருக்கிறார்கள். சிநேகிதனும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். மற்ற 2 புருஷர்கள், அதாவது கர்த்தரும் கர்த்தருடைய ஆவியானவர். 3 புருஷர்கள் யார்? அல்லது 3 மனுஷர்கள் யார்? ஆபிரகாமிடத்தில் வந்தவர்கள் பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்த ஆவியானவராகிய தேவன். ஆக மூவரும் தனித்தன்மைகளோடு 3 புருஷர்களாக அல்லது 3 மனுஷர்களாக ஆபிரகாமை சந்திக்கிறார்கள். ஆபிரகாம் அவர்களுக்கு உபசரணைகளை செய்கிறார். தேவனாகிய கர்த்தர் அந்த 3 புருஷர்களில் ஒருவர்,
தேவனாகிய கர்த்தர், அதாவது பிதாவாகிய தேவன் ஆபிரகாமோடு சிநேகிதனை போல பேசிக் கொண்டிருக்கிறார். ஆனால் பரிசுத்த ஆவியானவராகிய தேவனும் குமாரனாகிய தேவனும் ரெண்டு புருஷர்கள் அல்லது ரெண்டு மனுஷர்களாக லோத்தின் இருப்பிடம் தேடி செல்கிறார்கள். காரணம், சொதம் குமாராவின் அருவருப்பு, அக்கிரமம், அநீதிகளின் கூக்குரல் வானம் மட்டும் எட்டி இருக்கிறது. தேவனுடைய சிங்காசனம் மட்டும் சென்றட்டி இருக்கிறது. அங்கிருந்து வெளிப்படுகிற கூக்குரலின் சத்தம் என்ன என்று சோதித்து பார்ப்பதற்காக அவர்கள் மூவரும் அங்கிருந்து புறப்பட்டு வந்திருக்கிறார்கள். மனித சாயலிலே, மனித வடிவத்திலே 3 புருஷர்களாக வந்திருக்கிறார்கள். அதில் ஒருவர் பிதாவாகி தேவன் ஆபிரகாமோடு தன் சிநேகிதனோடு பேசிக் கொண்டிருக்கிறார். மற்ற இருவரும் சாதாரண மனிதர்களாக அல்லது புருஷர்களாக லோத்தின் இருப்பிடம் தேடி செல்கிறார்கள். அவனும் அவர்களை அடையாளம் கண்டு கொண்டான். லோத்துவும் அந்த 2 புருஷர்களையும் அடையாளம் கண்டு கொண்டான். அவர்களை வீட்டுக்குள்ளே அழைத்து அவர்களை உபசரிக்க ஆயத்தமாகிறார். ஆனால் அதற்குள்ளே எதை அவர்கள் நடப்பிக்க வந்தார்களோ, எதை சோதிக்க வந்தார்களோ, அந்த கூக்குரலின் சத்தம் லோத்தின் வீட்டு வாசலிலும் கூடிவிட்டது. நாம் அதற்குள்ளே பிரவேசிக்கவில்லை, அது வேறு செய்தி. அருமையானவர்களே, ஆக 3 புருஷர்கள் பிதாவாகிய தேவனுடைய வடிவ தோற்றங்கள் அல்லது தேவனுடைய வடிவ தோற்றங்களாய் வெளிப்படுகிறவர்கள் மனிதர்களாக வெளிப்பட்டு வருகிறார்கள் என்றால் அவர்கள் புருஷர்களாயிருக்கிறார்கள். எப்படி? பூரண புருஷர்களாயிருக்கிறார்கள். தேவனுடைய வடிவங்களாயிருக்கிறார்கள், வடிவ தோற்றங்களாயிருக்கிறார்கள். அதுபோலதான் தேவதூதர்கள் புருஷர்களாக வருகிறார்கள். மனித சாயலிலே அவர்கள் மனித வடிவெடுத்து வருகின்ற போது அவர்கள் நிற்கிற நிலையிலேயே மனித வடிவத்தை தெரித்துக் கொள்ளுகிறார்கள். பூரண புருஷர்களாக வருகிறார்கள். புருஷன் என்று அழைக்கப்படுகிறவன் பூரண புருஷன். ஆக ஒரு கணவன், ஒரு மனைவிக்கு கணவனாக இருக்கிறவன் பூரண புருஷன். அவனிடத்தில் என்ன குறைபாடுகள் இருக்கிறதோ அந்த குறைபாடுகளை குறித்து அவனுக்கும் அவனுடைய மனைவிக்கும் தான் தெரியும், இல்லையா? அருமையானவர்களே, புருஷன் அவனுடைய மனைவிக்கு அவன் பூரண புருஷன். இங்கே அவர் சொல்லுகிறார், ஸ்திரீயை தொடாமல் இருக்கிறது மனுஷனுக்கு நல்லது, புருஷனுக்கு நல்லது என்று சொல்லவில்லை. புருஷர்கள் என்றால் அர்த்தம் வேறு, சற்று வித்தியாசமானது. அது ஆவிக்குரிய குணாதிசயங்களோடு பார்க்கிற போது அது பூரண புருஷர்கள், கிறிஸ்துவின் வளர்ச்சிக்கு ஒற்ற பூரண வளர்ச்சியை பெற்ற கிறிஸ்துவை போல மாற்றம் பெற்றிருக்கிற மனிதர்களுக்கு புருஷர்கள் என்று பெயர் சொல்லப்படுகிறது இங்கே. ஆனாலும் 2வது வசனம் இங்கே மனிதர்களை குறித்து சொல்லுகிறார். திருச்சபை விசுவாசிகள் அனைவரும் யாரும் தங்களை பூரண புருஷர்கள் என்று அழைத்துக் கொள்ள தகுதியற்றவர்கள். காரணம், ஒரு சில தீர்க்கதரிசிகளிடத்தில் அவர் சொல்லுகிறார், புருஷனை போல இடை கட்டிக்கொள் என்று சொல்லுகிறார். புருஷனை போல இடை கட்டிக்கொள், உன் அறையை இடையை கட்டிக்கொண்டு கர்த்தருக்கு முன்பாக நில், புருஷனை போல நில் என்று சொல்லுகிறார். எசேக்கியேல் தீர்க்கதரிசி அழைக்கிற போது சன் ஆஃப் மேன், மானிட மகனே என்று அழைக்கிறார். இந்த மானிட மகன் என்கிற வார்த்தை யாருக்கு பொருந்தும்? மனித குமாரன், மனுஷனுடைய மகன். சன் ஆஃப் மேன் என்கிற போது மனுஷகுமாரன் அல்லது மானிட மகன். அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சொல்லப்படுகிற ஒரு அடைமொழி, மனுஷகுமாரன். அதே வார்த்தையை, சன் ஆஃப் மேன் என்கிற வார்த்தையை கர்த்தர் எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கு பயன்படுத்துகிறார். அந்த எசேக்கியேல் தீர்க்க தரிசன புத்தகத்தை நீங்கள் படிக்கிற போது அதை பார்த்துக் கொள்ளலாம். தேவனுடைய மனுஷனே என்று சொல்லவில்லை, சன் ஆஃப் மேன், மனு புத்திரனே. அந்த வார்த்தையை இப்படி மொழிபெயர்த்திருக்கிறார்கள், மனு புத்திரனே, மனுஷகுமாரனே
மனுஷபுத்திரனே, மனுஷ்யபுத்திரனே, மானிட மகனே என்று மொழிபெயர்க்கவில்லை. கத்தோலிக்க வேதாகமும் மானிட மகனே என்று சொல்லுகிறது. தமிழிலே சொல்லுகின்ற போது தமிழிலே சில வார்த்தைகள், அந்த சொல்லாடல்கள் இருக்கிறது. மனுஷ்யபுத்திரன். சிலர் தங்களுக்கு அடையாள பெயர்களை வைத்துக் கொள்கிறார்கள், மனுஷ்யபுத்திரன் என்று. மனுஷ்யபுத்திரன் எல்லாம் கிறிஸ்துவாக முடியாது, மனுஷகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவாக முடியாது. ஆனால் சில மனிதர்கள் தங்களுக்கு மனுஷ்யபுத்திரன் என்று பெயர் வைத்துக் கொள்கிறார்கள். கத்தோலிக்க வேதாகமம் எசேக்கியேல் தீர்க்கதரிசியை மானிட மகனே என்று சொல்கிறார், அழைக்கிறது. நம்முடைய தமிழ் வேதாகமம் மனு புத்திரனே, அதாவது மனித புத்திரனே என்று சொல்லுகிறது. ஆங்கிலத்திலே எல்லா சொல்லாடல்கள் ஒன்றே, சன் ஆப் மேன். அருமையானவர்களே, ஆனால் ஆதாமை சன் ஆப் மேன் என்று சொல்லவில்லை. அவன் ஒரு மாதிரியிலே மெல்கிசேதேக்கை போன்றவன். தாயும் தகப்பனும் வம்ச வரலாறும் இல்லாதவன். எங்கிருந்து வந்தான், எங்கே சென்றான் என்று மெல்கிசேதேக்கை குறித்து தெரியாது. அவன் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாயிருந்தவன், கிறிஸ்துவுக்கு ஒப்பானவன், சமாதானத்தின் அரசன் என்றும் சாலேமின் அரசன் என்றும் நீதியின் அரசன் என்றும் அவனுக்கு பெயர் இருந்தது. மனுஷகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு என்னென்ன பெயர்கள் இருக்கிறதோ அனைத்தும் மெல்கிசேதேக்குக்கும் இருந்தது. ஆனால் ஆதாமுக்கு அவனையும் ஒப்பிட முடியாது. காரணம் என்ன? அவன் எங்கிருந்து வந்தான் என்று நமக்கு தெரியும். வேதம் சொல்லுகிறது, தேவனால் உண்டாக்கப்பட்டவன். மெல்கிசேதேக்கும் தேவனால் உண்டாக்கப்பட்டவனே, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் எங்கிருந்து வந்தான், எங்கே சென்றான்? தாயும் தகப்பனும் வம்ச வரலாறும் இல்லாதவன். அப்படியானால் அவன் தேவனால் உண்டாக்கப்பட்டவன். அவனுக்கு பூமியிலே மனைவியும் இருந்ததில்லை, அவனுக்கு பூமியிலே மக்களும் இருந்ததில்லை, வம்சம் இருந்ததில்லை, சந்ததி இருந்ததில்லை என்று அந்த பகுதிகள் நமக்கு சுட்டி காட்டுகிறது. ஆனால் மாற்று சமய நூல்கள் அவனை குறித்து கூறுகின்ற போது, பிரதாபபுத்திரன் என்கிற மகாபலி, அவனுக்கு மனைவி இருந்ததாகவும், பிரதாபபுத்திரன் ஆகிய மகாபலி சக்கரவர்த்தி, அதாவது ஓணப்பண்டிகை கொண்டாடுகிறார்களே, அந்த ஓணப்பண்டிகை பாமன அவதாரத்தில் வந்த வலு சர்ப்பம் அவனை தன் காலின் கீழ் மிதித்தது. கொலை செய்ய முடியவில்லை. வலு சர்ப்பத்திற்கு அவனை கொல்லுகிற அதிகாரம் இல்லை. ஆனால் அவன் வானளாவ உயரத்தை எடுத்து அவனை தன் காலின் கீழ் பூமியிலே மிதித்து விட்டான், பூமியின் ஆழத்திலே மிதித்து விட்டான் என்று மாற்று சமய நூல்கள் சொல்கிறது. அவனுக்கு மனைவி இருந்ததாகவும் பிள்ளைகள் இருந்ததாகவும் சொல்லுகிறது. ஆனால் பரிசுத்த வேதாகமம் அவன் எங்கிருந்து வந்தான் என்று தெரியாது, எங்கே சென்றான் என்று தெரியாது, தாயும் தகப்பனும் வம்ச வரலாறும் இல்லாதவன் என்று சொல்கிறது. அவன் தாயின் வயிற்றில், தகப்பன் வழியாக தாயின் வயிற்றில் பிறந்து வந்தவன் அல்ல மெல்கிசேதேக், தேவனால் உண்டாக்கப்பட்டவன். அதுபோல ஆதாமும் தாயின் வயிற்றிலிருந்து, தகப்பன் மூலமாய் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்து வந்தவன் அல்ல, தேவனால் நேரடியாக உண்டாக்கப்பட்டவன். அவனை மனுஷன் என்று தான் தேவன் சொல்கிறார், மனிதன். அருமையானவர்களே, நாம் அவனுடைய சந்ததியாராய் இருக்கிறபடியினால் நாமும் மனிதர்களே, புருஷர்கள் அல்ல. புருஷர்களாகின்ற தகுதியை நாம் பெறுகின்ற போது, கிறிஸ்துவின் வளர்ச்சிக்கேற்ற பூரண வளர்ச்சியை நாம் பெறுகின்ற போது நாமும் புருஷர்கள் என்று அழைக்கப்படுவோம். அதாவது தேவ தூதர்களும் தேவ புத்திரர்களும் எப்படி பூரண புருஷர்களாயிருக்கிறார்களோ, பிதாவாகிய தேவனும் குமாரனாகிய தேவனும் பரிசுத்தாவியானவராகிய தேவனும் மனுஷர்களாய் புருஷர்களாய் எப்படி வெளிப்படுகிறார்களோ, அப்படியே நாமும் பூரண புருஷர்களாய் மாற்றப்படும் வரை மனிதர்களே தான் என்பதிலே ஐயமில்லை, சந்தேகமில்லை. ஆகிலும் 2வது வசனம், ஆகிலும் பேசித்தனம் இராதபடிக்கும் அவன் தன் சொந்த மனைவியையும் அவள் தன் சொந்த புருஷனையும் உடையவர்களாய் இருக்க வேண்டும். இந்த இடத்திலே
புருஷன் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. ஏனெனில் புருஷன் என்றால் ஒரு பெண்ணுக்கு புருஷன், ஒரு ஸ்திரீக்கு, திருமணமான ஒரு மனைவிக்கு புருஷன் என்கிற மனைவி, பெண் திருமணமான பிற்பாடு ஒருவனுக்கு, ஒரு புருஷனுக்கு மனைவியான பிற்பாடுத்தான் அவள் மனைவி என்று எந்த அந்தஸ்தை பெறுகிறாள். பூரணம் மனுஷி என்கிற அந்தஸ்தை அவள் பெற வேண்டுமானால் அவர் ஒரு பிள்ளையை பெற்றெடுக்க வேண்டும். அப்பொழுது அவள் பூரண மனுஷி. ஆனால் ஒரு புருஷன், ஒரு மனிதன் புருஷனாக மாறுகிற போது, இங்கே அந்த வசன கூற்றுகளின்படி பார்க்கிற போது, ஒரு மனிதன், ஒரு சாதாரண மனிதன் ஒரு பெண்ணை திருமணம் செய்து கணவனும் மனைவியுமாக, அந்த பெண்ணுக்கு கணவனாக மாறுகிற போது அவன் புருஷன் என்று அழைக்கப்படுகிறான். தமிழ் வார்த்தையில புருஷன் என்றால் கணவனை குறிப்பிடுகிறது. அருமையானவர்களே, கணவன் என்றால் புருஷன், புருஷன் என்றால் கணவன். ஒரு ஆடவன் புருஷன் என்று அழைப்பதில்லை. ஒரு ஆடவனை, ஒரு ஆண்மகனை, திருமணமாகாத ஒரு ஆடவனை புருஷன் என்று அழைப்பதில்லை. புருஷன் என்று அழைப்பது ஒரு பெண் தன்னுடைய கணவனை புருஷன், என்னுடைய புருஷன் இவர்தான் என்று காட்டுவாள், இல்லையா? அதான் கணவனுக்கு புருஷன் என்கிற பெயர் தரிப்பிக்கப்படுகிறது. அதைத்தான் வேதவசனமும் சொல்லுகிறது. அவன் யாராக இருக்கிறான்? ஒரு பெண்ணின் தேவைகளை சந்திக்க தகுதி உள்ளவனாக, பூரண மனிதனாக இருக்கிறான். முழுமையான தன்மைகள் கொண்ட ஒரு மனிதனே ஒரு பெண்ணுக்கு கணவனாக இருக்கத்தக்கவன். ஆக அவன் புருஷன். திருமணமான ஒரு பெண்ணுக்கு ஒரு கணவன் புருஷன் என்று அழைக்கப்படுகிறான். அதனுடைய உட்பொருள் என்ன? அந்த பெண்ணின் சகல தேவைகளையும் சந்திக்கத்தக்கவன். அந்த தகுதி அவனுக்கு இருக்க வேண்டும் என்பதை மனதிலே நிறுத்திக் கொள்ளுங்கள். அருமையானவர்களே, அந்த வசனத்தை நாம் சிந்திக்க இருக்கிறோம். ஆகிலும் வேசித்தனம் இராதபடிக்கு அவன் தன் சொந்த மனைவியையும் அவள் தன் சொந்த புருஷனையும் உடையவர்களாய் இருக்க வேண்டும். எதற்காக? வேசித்தனம் இல்லாமல் இருக்கும்படியாய். மனித இனத்திற்குள்ளே வேசித்தனம் என்கிற ஒரு காரியம், அல்லது விபச்சாரம் என்று சொல்லப்படுகிற ஒரு காரியம் நடைபெறாமல் இருக்க வேண்டும் என்றால், ஒவ்வொரு ஆண்மகனுக்கும், ஒவ்வொரு மனிதனுக்கும், ஒவ்வொரு மனுஷிக்கும் என்ன தேவை? மனுஷனுக்கு ஒரு மனைவி தேவை, மனுஷிக்கு ஒரு கணவன் தேவை, ஒரு புருஷன் தேவை. அதனால்தான் ஆதியிலே தேவன் என்ன செய்தார்? ஆதாம் மனுஷனை மண்ணினால் உண்டாக்கி அவனுக்கு ஜீவ சுவாசத்தை ஊதி அவனை ஜீவாத்மாவாக்கின பிற்பாடு அவர் தனக்குத்தானே சொல்லுகிறார், மனுஷன் தனிமையாயிருப்பது நல்லதல்ல, அவனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்குவேன் என்று சொல்லி மனிதனை மனுஷியை உண்டாக்குகிறார். அதைத்தான் நாம் அறிந்திருக்கிறோம். மண்ணினாலே மனுஷியை செய்து அவனுக்கு கொடுக்கவில்லை, அவனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்குவதற்காக எங்கே செல்கிறார்? படைப்புக்கு செல்கிறார். மனிதனுக்காக அனைத்து உயிரினங்களையும் படைக்க தொடங்குகிறார். மண்ணினால் பூமியின் மச்சங்களை, தண்ணீருக்குள் நீந்தி வாழுகின்ற மச்சங்களை முதலாவது உண்டாக்குகிறார். அவைகளை ஆதாமினிடத்திலே, மனுஷனிடத்திலே அனுப்புகிறார். அவன் அவைகளுக்கு என்னென்ன பெயரோ அதை போட்டு விட்டு விடுகிறான். தனக்காக சேர்த்துக் கொள்ளவில்லை. அதுக்குள்ள பின்னாலே அது அதோட பெருசு. அருமையானவர்களே, ஒவ்வொரு தண்ணீரிலிருந்து மச்சங்களையும் நீந்துவனவற்றையும், அடுத்து பரப்பனவற்றையும், அடுத்ததாக ஊர்வனவற்றையும்
ஊர்வனவற்றையும் நடப்பனவற்றையும் படைக்கிறார். எல்லாவற்றையும் படைத்து அவர் என்ன செய்கிறார்? எல்லாவற்றுக்கும் பெயர் எடுக்கிறார். 300 ரேட்டு இப்ப எல்லாமே விலையாறிட்டு. இந்த ரேட்டுக்கெல்லாம் இனி கிடைக்காது. ஏன்னா இருக்க ஸ்டாக்கு தீர்வு வரைக்கும் எல்லாம் விலையாறியாச்சு. பிளஸிங் பைபிள் வரைக்கும் 475க்கு போயாச்சு. இந்த டைப் 280 போட்டுடுங்க. இது 345 போட்டுடுங்க. அன்பானவர்களே, ஒரு சிறு நிமிடம். ஆயிரத்தி 180 இது 180 280ல 3 இதுக்கு கீழே தர முடியாது. ஏன்னா எனக்கு 255 ரூபா ரேட் ஆயிடுச்சு. இப்ப காசு இருக்கா? அதை கழிச்சிருங்க. கழிச்சுக்கிட்டு இது பண்ணுங்க. ஏன்னா இப்ப யாருக்கும் கடன் கொடுக்கறது நிலையில இல்லை. நமக்கு யாருமே பைபிள் கடன் தரல. எல்லாம் ரேட் ஆயிடுச்சு. புதிய ஸ்டாக் 490. பிளஸிங் பைபிள் 475. இப்ப எனக்கிட்டே எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா புதிய ரேட்டுக்கு ஒத்துருங்க. இருக்க ஸ்டாக் நான் ஏத்த விரும்பல. யாரை கேட்டாலும் என்ன சொல்றாங்கன்னா, பைபிள் காசு இருந்தா வாங்கிக்கோங்க, இன்னும் ரேட் ஏறும். ஏன்னா பெட்ரோல் சார்ஜ், அந்த சார்ஜ், இந்த சார்ஜ் எல்லாம் ஏறிட்டு இருக்கு, இன்னும் ரேட் ஏறும், இந்த ரேட்டுக்கெல்லாம் இனி கிடைக்காது அப்படிங்கிறாங்க. அருமையானவர்களே, நாம் எந்த இடத்துல விட்டோம்? தேவன் மனுஷனுக்கு, ஆதாமுக்கு ஏற்ற துணையை உண்டு பண்ணும்படியாக சிருஷ்டிகளை, அதாவது ஜீவனுள்ள ஜீவஜந்துக்கள் அனைத்தையும் மனிதனுக்காக படைக்க தொடங்குகிறார். நீங்கள் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்திலே பெற்றுக்கொள்ளலாம். அதை 1ஆம் அதிகாரத்திலே கற்றுக்கொள்ள முடியாது. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தை தெளிவாக படித்தீர்கள் என்றால், மனிதனுக்கு ஏற்ற துணையை உண்டு பண்ணுவதற்காக தேவன் சிருஷ்டிகளை உண்டாக்குகிறார். நீந்துவன, பறப்பன, ஊர்வன, நடப்பன, இவைகளை உண்டாக்குகிறார். எல்லாவற்றையும் அனுப்புகிறார் அவனிடத்தில். மனுஷனுக்கு முன்பாக அவைகளை அனுப்புகிறார். அவன் எல்லாவற்றிற்கும் பெயரிட்டு அவைகளை அனுப்பிவிடுகிறார். பிற்பாடு அவைகளில் ஒன்றும் அவனுக்கு ஏற்ற துணை காணப்படவில்லை. ஆகவே கர்த்தர் அதை சோதித்து பார்க்கிறார். தம்முடைய சாயலின்படி, தம்முடைய ரூபத்தின்படி, தம்முடைய தோற்ற வடிவத்தின்படி, தம்முடைய சாயல் ஒளி, அறிவாகிய ஒளியின்படி. ஒளிக்குள்ளே அறிவு இருக்கிறது, புத்தி இருக்கிறது, ஞானம் இருக்கிறது. இறை ஞானம், தேவ ஞானம், தேவனை அறிகிற அறிவு, தேவ புத்தி எல்லாமே அந்த ஒளியில இருக்கிறது, தேவ சாயலுக்குள்ளே இருக்கிறது. அதை அவன் பயன்படுத்துகிறானா என்பதை சோதித்து பார்க்கவே அந்த காரியத்தை அவர் செய்கிறார். அவன் அவைகளில் ஒன்றையும், அந்த பகுத்தறிவா, மனிதனுக்கு மட்டும்தான் 6ஆம் அறிவு, பகுத்தறிவு கொடுத்தார். நல்லது எது, தீயது எது, தனக்கு ஏற்றது எது, தனக்கு தேவையற்றது எது என்பதை வேறுபடுத்தி பகுத்து பார்க்கின்ற அந்த பகுத்தறிவை தேவன் மனிதனுக்கு கொடுத்திருந்தார். அந்த அறிவை அவன் பயன்படுத்தத்தக்கவனாக இருக்கிறானா என்பதை சோதித்து பார்க்கிறார். அப்பொழுது அவர் தன் படைப்புகளை எல்லாவற்றையும் படைத்து அங்கே அவனிடத்திலே அனுப்புகிறார். அவைகளில் ஒன்றையும் அவன் தனக்கென்று தெரிந்து கொள்ளவில்லை. எல்லாவற்றிற்கும் பெயரிட்டு அனுப்பிவிடுகிறான். அப்பொழுது அவனுக்கு, மனிதனுக்கு ஏற்ற துணை காணப்படவில்லை என்பதை கண்ட தேவன் அவனுக்கு அயர்ந்த நித்திரையை கொண்டு வருகிறார். முதலாவது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆவியுடல் சிருஷ்டிகள், வார்த்தையினால் படைக்கப்பட்ட ஆவி மனிதர்கள் அனைவரும் ஆணும் பெண்ணுமாக படைக்கப்பட்டார்கள்.
அந்த மனிதர்கள் யார்? ஆவி ஒளி உடல் சரீரம் கொண்ட மனிதர்கள், தேவ தூதர்களும் தேவபுத்திரர்களும் தேவனுடைய குமாரர்களுமாயிருக்கிறார்கள். அவர்களை ஆணும் பெண்ணுமாகவே ஒரே சரீரத்திற்குள் ஆணும் பெண்ணுமாக படைத்திருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, ஒன்றை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அந்த ஆணும் பெண்ணுமாய் படைக்கப்பட்ட சாயலின்படியே அந்த நிலையிலேயே முதலாவது மனிதன் ஆதாமையும் தேவன் மண்ணினாலே படைத்திருக்கிறார். அவனுக்குள்ளே இருந்த பெண்மையை ஆணும் பெண்ணுமாக தேவன் மண்ணினால் மனிதனை உண்டாக்கின போது அவனுக்குள் இருந்த அந்த பெண்மையை விலா எலும்பின் வடிவத்திலே வெளியே எடுக்கிறார். அந்த விலா எலும்பை ஒரு பெண்ணாக உருமாற்றம் செய்கிறார். அருமையானவர்களே, நன்றாக அதை புரிந்து கொள்ளுங்கள். ஏனெனில் அவனுக்கு அந்த பெண்மையை அவனுடைய விலா எலும்பிலிருந்து வடிவத்திலே எடுத்து அவளை அந்த எலும்பை உருமாற்றம் செய்கிறார். பெண்ணாக வடிவமைக்கிறார். பெண்ணாக மாற்றி அவளை அவனிடத்தில் அனுப்புகிறார். அவன் அவளை தன்னிடமாய் சேர்த்து கொண்டான். சேர்த்து கொண்டு ஒரு காரியத்தை செய்கிறார். என்ன? இவள் என் எலும்பில் எலும்பும், என் மாம்சத்தில் மாம்சமும், என் இரத்தத்தில் இரத்தமும், என் உயிரில் உயிருமாய் இருக்கிறபடியினால் இவள் என்னிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் இவள் என்னுடையவள், இவள் மனுஷி என்று சொல்லுகிறான். சொல்லி அவளை தன்னிடமாய் சேர்த்துக் கொள்கிறான். ஆக தேவனாகிய கர்த்தர் மனிதனுக்கு மனைவி என்கிற வாழ்க்கை துணை தேவை என்பதை மனிதனை உண்டாக்கின போதே அறிந்திருக்கிறார். அதுபோல அந்த ஆதாமின் வழிமரபில் தோன்றினவர்களாகிய நீங்களும் நானும், அன்பான கிறிஸ்தவர்களே, நாம் கிறிஸ்துவை அறிந்திருக்கிறோம் என்பது உண்மையானால் நமக்குள்ளே வேசித்தனம் என்பது, விபச்சாரம் என்பது இருக்கக்கூடாது என்று கர்த்தர் விரும்புகிறார். ஏன்? அதனால் தான் ஒரு குறிப்பிட்ட வயது வந்தபோது, பெண்கள் வயதுக்கு வந்த பிற்பாடு ஆண்கள் பூரண புருஷர்களாய் ஒரு பெண்ணின் தேவைகள் அனைத்தையும், அவளுடைய உலக பிரகாரமான தேவைகள் மட்டுமல்ல, அவளுடைய சரீர பிரகாரமான தேவைகள் அனைத்தையும் சந்திக்கிற ஒரு பக்குவம் வந்த பிற்பாடு, அந்த முழு தகுதியையும் ஒரு மனிதன் பெற்ற போதுதான் அவன் மனிதனாக கருதப்படுகிறான். அதுவரை குழந்தையாக, சிறுவனாக, வாலிபனாகத்தான் எண்ணப்படுகிறான். இளைஞனாக, குழந்தையாக, சிறுவனாக, இளைஞனாக, வாலிபனாக கருதப்படுகிறான். எப்பொழுது திருமண பந்தத்திற்குள்ளே அவன் பூரண புருஷனாக, முழு மனிதனாக மாறுகிறானோ திருமணமான பிற்பாடு, அப்பொழுது ஒரு பெண்ணுக்கு அவன் கணவனாகிறான். அருமையானவர்களே, அதுபோல ஒரு பெண்ணும் ஒரு ஆணுக்கு மனைவியாகிறாள். இவர்கள் எப்பொழுது புருஷர்கள் ஆவார்கள்? அதையும் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த தகுதி, புருஷன் என்கிற தகுதியை, மனைவி என்கிற தகுதியை திருமணம் நிச்சயித்து விட்டாலும், திருமணத்தின் வழியாக அந்த தகுதி கிடைத்து விட்டாலும், அந்த பெண்ணின் உடல் சார்ந்த தேவைகளை பூர்த்தி செய்கிற போது, அந்த கணவன் பூர்த்தி செய்கிற போது, அவளுக்கு பிறக்கிற பிள்ளையே இவர்களுக்கு தாய் தகப்பன் என்கிற அந்தஸ்தையும், அந்த பெண் ஒரு பூரண மனுஷி என்கிற அந்தஸ்தையும், அந்த ஆடவன், அந்த ஆண், அந்த கணவன் ஒரு புருஷன் என்கிற அந்தஸ்தையும் பெற்று தருகிறது. இது எதனால் உலகம் அல்ல தருகிறது? ஒரு பெண்ணின் உடல் சார்ந்த தேவையை ஒரு கணவன்
நிறைவு செய்கிற போது அதன் பிரதிபலனாக கர்ப்பத்தின் கனியாக ஒரு பிள்ளை அவளுக்கு பிறக்கிற போது அவன் புருஷன் என்கிற அந்தஸ்தை பெறுகிறான், அவள் மனுஷி என்கிற அந்தஸ்தை பெறுகிறாள். அருமையானவர்களே, இது ரெண்டு பேருக்குள்ளும் சம்பந்தப்பட்டது. இருவரும் இரண்டரை ஒன்றாக கலப்பது தான் அந்த உடல் சார்ந்த தேவை. இவைகளிலே குறை இருக்கக்கூடாது என்று பரிசுத்த பவுல் மூலமாய் பரிசுத்த ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். இவைகளிலே குறைபாடு இருக்கிறவன் பூரண புருஷன் அல்ல, பூரண மனுஷியும் அல்ல. பூரணம் என்பதை விட்டு விடுகிறேன். அவன் புருஷனும் அல்ல, அவள் மனைவியும் அல்ல, மனுஷியும் அல்ல. இருவருக்குள்ளும் குறைபாடுகள் இருக்கிறது என்றால் அவர்கள் கணவன் மனைவியாக வாழலாமே தவிர மனுஷனும் மனுஷியுமாக அல்லது புருஷனும் மனுஷியுமாக அல்லது தாயும் தகப்பனுமாக மாற முடியாது. இந்த உடற்தகுதிகள் அவர்களுக்கு மிக இன்றியமையாதது என்பதை அங்கே சுட்டி காட்டுகிறார். ஆகிலும் வேசித்தனம் இராதபடிக்கு அவனவன் தன் தன் சொந்த மனைவியையும் அவள் தன் சொந்த புருஷனையும் உடையவர்களாயிருக்க வேண்டும். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, ஏன் சாகு மற்றும் மாம்சத்தில் மடிந்து போகும் மட்டும் ஒரு கணவனுக்கு, ஒரு மனுஷனுக்கு அவனு திருமணம் செய்த மனைவியே அவனுடைய மனைவியாக இருக்க வேண்டும். அவனுடைய உடல் தேவைகளை அவளே பூர்த்தி செய்ய வேண்டும். அதுபோல ஒரு பெண்ணின் கணவனுடைய தேவைகளை அவளே பூர்த்தி செய்ய வேண்டும். இதிலே குறைபாடு வருகிற போது தகுதியின்மை, அந்த பெண்ணின் உடல் சார்ந்த தேவைகளை சந்திப்பதற்கு, திருப்தி செய்வதற்கு ஒரு ஆடவனால், ஒரு ஆண்மகனால் முடியாத போது, அந்த பெண்ணின் கணவனால் முடியாத போது, அந்த பெண் தன் உடல் தேவையை திருப்தி செய்து கொள்வதற்காக இச்சை அடக்கம் இல்லாதவளாக இருக்கும் பட்சத்தில் அவள் வேற்று ஆண்களை தேடுவாள். அங்கே வேசித்தனம் உருவாகும், அங்கே விபச்சாரம் தலைவிரித்தாடுகிறது. அதுபோல ஒரு ஆணின் தேவைகளை அந்த பெண்ணால், அவனுடைய மனைவியினால் திருப்திப்படுத்த முடியவில்லை என்றால் அவனும் வேற்று பெண்களை தேடுவான். இப்படிப்பட்ட நிலை கணவன் மனைவிக்குள்ளே வரக்கூடாது என்கிறார். தகுதி இல்லாதவன் திருமணம் செய்து கொள்ளலாகாது, தகுதி இல்லாதவள் திருமணம் செய்து கொள்ளலாகாது என்பதுதான் இதனுடைய பொருள். ஒரு பெண்ணை திருப்தி செய்வதற்குரிய, அவளுடைய உடல் சார்ந்த தேவைகளை திருப்தி செய்வதற்குரிய தகுதியின்மை ஒருவனுக்கு இருக்கிறது என்றால், அது அவனுக்கு தெரிகிறது என்றால், அவன் ஒரு பெண்ணை நிச்சயமாக திருமணம் செய்யக்கூடாது. அதுபோல ஒரு பெண் தன் கணவனுடைய உடல் சார்ந்த தேவைகளை திருப்திப்படுத்த முடியாது என்று அறிந்து கொண்டால் அவள் திருமணம் செய்வதை தவிர்த்துவிட வேண்டும் என்பதுதான் இதனுடைய பொருள். ஆனால் ஒருவர் ஏமாற்றிக் கொண்டு தகுதியில்லாத இருவர் அல்லது முழு தகுதியையும் உடைய ஒரு பெண்ணை ஒரு ஆடவன், தகுதி இல்லாத ஒரு ஆடவன் திருமணம் செய்கிற போது அவன் அவளை ஏமாற்றுகிறான். அதுபோல ஒரு பெண், முழு தகுதியும் இல்லாத ஒரு பெண் முழு தகுதி உள்ள ஒரு ஆடவனை திருமணம் செய்கிற போது அவள் அவனை ஏமாற்றுகிறாள். இங்கே வேசித்தனம் வருகிறது, இங்கே விபச்சாரம் வருகிறது. அருமையானவர்களே, இதை தவிர்த்து விட வேண்டும். இது இருக்கலாகாது என்று ராதபடிக்கு அவனவன் தன் தன் சொந்த மனைவியையும் அவள் தன் தன் சொந்த புருஷனையும் உடையவர்களாய் இருக்க வேண்டும். இதுக்கு அர்த்தம் என்ன? எந்த நிலையிலும் வேற்று மனிதர்களை, வேற்று பெண்களை கணவர்களோ, வேற்று ஆண்களை மனிதர்களை பெண்களோ மனைவிகளோ தேடக்கூடாது என்று சொல்லுகிறார். இது இன்றைய உலகத்திலே சாத்தியமா? இல்லை. ஆனால் கிறிஸ்தவர்களிடத்திலே இது தேவை.
ஒருவன் நான் கிறிஸ்தவன் என்று சொல்லுவானானால், ஒருத்தி நான் கிறிஸ்தவ பெண் என்று சொல்லுவாளானால், அவர்களிடத்தில் இது நிச்சயமாக தேவை என்று சுட்டிக்காட்டுகிறார். ஏன்? அதான் அவர்களுக்கு இச்சை அடக்கம் என்பது தேவை. ஏன்? கிறிஸ்தவனாய் கிறிஸ்தவளாய் இருக்கிறபடிதான். இதை இன்றைய கிறிஸ்தவர்கள் ஏற்றுக்கொள்வார்களா? ஏன்னா உண்மையான வசன சத்தியங்களை இன்றைய கிறிஸ்தவம் ஏற்றுக்கொள்ளவில்லை. தங்கள் செவிக்கின்பமானவைகளை, தங்கள் மனதுக்கு விருப்பமானவைகளையே ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். மற்றவைகளை புறந்தள்ளுகிறார்கள். புறந்தள்ளுவதோடு நின்று விடவில்லை. மாற்று கருத்துக்களை, வேத வசனத்திற்கு ஏற்ற ஒத்த அந்த உண்மை கருத்துக்களை, உண்மையான சத்தியங்களை சொல்லுகிறவர்களை இவர்கள் ஏமாற்றுக்காரர்கள், இவர்கள் சாத்தானுடைய ஆவியை கொண்டவர்கள், இவர்கள் அந்நிய ஆவிகளால் நடத்தப்படுகிறவர்கள் என்று புறங்கூறுகிறார்கள். அவர்களை புறக்கணிக்கிறார்கள். சத்தியத்தை, வசன சத்தியத்தையே புறந்தள்ளுகிறார்கள். இதுதான் இன்றைய கிறிஸ்தவம். அருமையானவர்களே, இப்படிப்பட்டவர்கள் நிச்சயமாக சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இவர்கள் தங்கள் தேவைகளுக்காக மாற்று பெண்களை தேடுவார்கள், மாற்று ஆண்களை தேடுவார்கள். அங்கே விபசாரம், வேசித்தனம் கொடிகட்டி பறக்கிறது. வெளியே தெரிய வருவது கொஞ்சம், உள்ளே நடந்து கொண்டிருப்பது அநேகம். இதுதான் கிறிஸ்தவ உலகம். சகலமும் மாயை, சகலமும் மாயைக்குள்ளே அரங்கேறிக் கொண்டிருக்கிறது. சகல அருவருப்புகளை செய்கிறவனும் தன்னை பரிசுத்தவான் என்கிறான். சகல அருவருப்புகளையும் செய்து கொண்டிருக்கிறவள் தன்னை பரிசுத்தவாட்டி என்கிறாள். தங்களை நீதிவான்கள் என்கிறார்கள். தங்கள் சுயநீதியை தூக்கி பிடிக்கிறார்கள். ஆனால் அவர்கள் குடும்ப உறவுகளுக்குள்ளே சென்று விசாரிக்கிற போது அங்கு நடக்கிற குடிமைப்பிடி சண்டையை பார்த்தால் வேடிக்கையாக தோன்றும். எல்லா குடும்பங்களிலும், எந்த குடும்பமும் இதற்கு விதிவிலக்கல்ல. வெளியிலே கணவனாக, நல்ல கணவனாக, நல்ல மனைவியாக வேடம் தரித்துக் கொள்கிறார்கள். உள்ளுக்குள்ளே நீ யாரோ நான் யாரோ, வாடா போடா, வாடி போடி, சண்டை சச்சரவுகள். ஏன்? காரணம் என்ன? உண்ண உணவில்லை என்றா, உடுக்க உடை இல்லை என்றா, படுக்க இடமில்லை என்றா? இல்லை. தங்களுடைய சரீரத்தின் தேவைகளை திருப்திப்படுத்த அவனால் முடியவில்லை. தன்னுடைய சரீரத்தின் தேவைகளை திருப்திப்படுத்த அவளால் முடியவில்லை என்கிற குறைபாடுகளின் நிமித்தம் அதை அடக்கியாள முடியாதவர்கள் தங்களுக்குள்ளே சண்டையிட்டுக் கொள்ளுகிறார்கள். வெளியிலே நாரடிக்கிறார்கள். சிலர் வெளியிலே சொல்லுவதில்லை, உள்ளுக்குள்ளே புழுங்கிக் கொண்டிருக்கிறார்கள். வேற்று ஆடவர்களை செல்லும் இடங்களிலே தேடிக் கொள்ளுகிறார்கள். சிலர் கணவன் இல்லாத போது வேற்று ஆடவர்களை தன் வீட்டிற்கே வரவழைத்துக் கொள்ளுகிறார்கள். சில ஆண்கள் வேற்று பெண்களை தேடி செல்கிறார்கள். அல்லது தங்கள் இருப்பிடங்களுக்கு மனைவி வீட்டில் இல்லாத போது வேற்று பெண்களை தன் வீட்டிற்கே கொண்டு வந்து விடுகிறார்கள். அல்லது சக்களத்திகளை உருவாக்கிக் கொள்கிறார்கள். அதாவது மறுமனையாட்டிகளை, கங்கு பைன்ஸ் அல்லது வப்பாட்டிகளை வைத்துக் கொள்கிறார்கள். சிலர் விபச்சாரிகளிடத்திலே சென்று வருகிறார்கள். சில பெண்கள் அநேக ஆசை நாயர்களை வைத்திருக்கிறார்கள். வீட்டிலே ஒருவன், வெளியிலே பலர். இதையெல்லாம் சொல்லும் போது அருவருப்பா இருக்குது, கேட்கிறவங்களுக்கும் கூச்சமா இருக்கு. ஆனால் இதுதான் நிலைப்பாடு, உண்மை. இது எல்லா சமயங்களிலும் இருக்கிறது, எல்லா மக்களினங்களுக்குள்ளும் இருக்கிறது, கிறிஸ்தவத்திற்குள்ளும் இருக்கிறது, கிறிஸ்தவ சமூகத்திற்குள்ளும் இருக்கிறது, கிறிஸ்தவ சபைகளுக்குள்ளும் இருக்கிறது, கிறிஸ்தவ குடும்பங்களுக்குள்ளும் இருக்கிறது, பரிசுத்த ஆவிக்குரியவர்களுக்குள்ளும் இருக்கிறது, விக்கிரக வழிபாட்டுக்கார கிறிஸ்தவர்களிடத்திலும் இருக்கிறது, இல்லை ரெண்டும் கெட்டாங் கிறிஸ்தவர்களிடத்திலும் இருக்கிறது. இல்லை என்று மறுக்க முடியுமோ? நிச்சயமாக முடியாது. அன்பான சபையை, விசுவாசிகளே, இதான் வசன சத்தியம். தேவன் அவைகளை அருவருக்கிறார். நீங்க ஒரு கேள்வியை முன்வைக்கலாம், இது தேவனுக்கு தெரியவில்லையா? ஒருவனுடைய தகுதிக்கு ஏற்ற பெண்ணை ஒருவனுக்கு கொடுத்திருக்கலாமே, அந்த பெண்ணிற்கு தகுதியான ஒரு புருஷனை தேவன் கொடுத்திருக்கலாமே. நியாயமான கேள்வி, சரியான கேள்வி.
ஆனால் தேவன் நியமித்ததை நீ பெற்றுக் கொண்டிருக்கிறாயா? தேவன் ஒரு பெண்ணுக்கு நியமித்த புருஷனை அந்த பெண்ணோ அந்த பெண்ணின் பெற்றோர்களோ உடன் பிறந்தவர்களோ தேவனால் நியமிக்கப்பட்ட ஒரு ஆடவனை, ஒரு ஆண்மகனை தன் மகளுக்கு, தன் சகோதரிக்கு பெற்றுக் கொடுத்திருக்கிறார்களா? இல்லையே. தேவனால் நியமிக்கப்பட்டவன் ஒருவன், தேவனால் ஏற்படுத்தப்பட்டவன் ஒருவன், தேவனால் அந்த பெண்ணுக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறவன் ஒருவன். அதே நிலைப்பாடு ஆணுக்கு ஒன்று. ஒரு ஆடவனுக்காக தேவனால் நியமிக்கப்பட்டவள், தேவனால் ஏற்படுத்தப்பட்டவள், தேவனால் அனுமதிக்கப்பட்டவள் ஒருத்தி இருக்கிறாள். இதை இந்த உலகம் சரியாக புரிந்து கொண்டிருக்கிறதா? அந்த ஆணும் பெண்ணும் சரியாக புரிந்து கொண்டிருக்கிறார்களா? ஒருவேளை அந்த பெண் தனக்கேற்ற ஆடவனை தெரிந்து கொண்டிருக்கிறாள் என்றால் அதை அந்த பெண்ணின் பெற்றோர்களும் உடன் பிறந்தவர்களும் ஏற்றுக்கொள்கிறார்களா? இல்லை. வேறு எவரோ ஒருவனை தங்கள் அந்தஸ்திற்கு தகுந்தபடி, தங்கள் பணம், செல்வம், சொத்து, சம்பத்து இவைகளுக்கு தக்கபடி ஒரு ஆடவனை தேடி பிடித்துக் கொள்கிறார்கள். அவன் விரும்புவதையெல்லாம் அவனுக்கு கொடுத்து தன் மகளையும் கொடுக்கிறார்கள். அதுபோல ஒரு ஆடவன் தான் விரும்புகிற ஒரு பெண்ணை தனக்கு இவள் சரியானவள் என்று, ஒருவேளை நீங்கள் அதில் புரிந்து கொள்ள வேண்டும், தேவனால் ஏற்படுத்தப்பட்ட பெண்ணை, தேவனால் நியமிக்கப்பட்டவளை, தேவனால் அனுமதிக்கப்பட்ட பெண்ணை ஒரு ஆடவன் தேர்வு செய்கிற போது, அதுபோல ஒரு பெண் தனக்காக நியமிக்கப்பட்ட, ஏற்படுத்தப்பட்ட, அனுமதிக்கப்பட்டிருக்கிற ஒரு ஆடவனை ஒரு பெண் தேர்வு செய்கிற போது அவர்களுடைய குடும்பத்தார் அதை அங்கீகரிக்கிறார்களா? இல்லை. குடும்பத்தார் விருப்பம் போல், அல்லது அந்த பெண்ணின் விருப்பம் போல், அல்லது அந்த ஆணின் விருப்பம் போல் பணம் தான் அவர்களுடைய தகுதியை நியமிக்கிறது. சம்பத்து, அந்தஸ்து தான் அவர்களுடைய தகுதியை நியமிக்கிறது. ஆக இவைகளின் அடிப்படையில் நீங்களாக ஒரு பெண்ணை, ஒரு கணவனை தேடிக்கொண்டு கர்த்தர் ஏன் இவைகளை எங்களுக்கு செய்யவில்லை, அவனுடைய தகுதிக்கேற்ற ஒரு பெண்ணை கொடுத்திருக்கலாமே, அவனுடைய உடல் தகுதிக்கேற்ற ஒரு பெண்ணை அவனுக்கு கொடுத்திருக்கலாமே, அவளுடைய உடல் தகுதிக்கு ஏற்ற ஒரு ஆடவனை அவனுக்கு கொடுத்திருக்கலாமே, அவளுக்கு கொடுத்திருக்கலாமே என்று தேவன் மேல் ஏன் குற்றம் சுமத்துகிறீர்கள்? தேவன் நியமித்ததை நீங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை. உங்கள் மன விருப்பப்படி நீங்களே தேடிக்கொண்டீர்கள். தேவன் பேரிலே குற்றம் சுமத்துவதற்கு யாருக்கும் எந்த அருகதையும் இல்லை, தகுதியும் இல்லை. ஆகவே அருமையானவர்களே, அந்த கேள்விக்கான பதிலை என்னால் தர முடியாது. இந்த பதில் இதுதான். தேவனுடைய விதிகளுக்கு, நியமங்களுக்கு மீறி நடக்கிறோம். ஆகவே தேவன் அவைகளை, தாறுமாறுகளை அனுமதித்திருக்கிறார். நீ விரும்புவதை பெற்றுக்கொள், உன் பெற்றோர் உனக்கு தருவதை பெற்றுக்கொள், பெற்றோர் ஏற்படுத்தி தருகிறதை பெற்றுக்கொள். அதை திருச்சபை என்ன சொல்லுகிறது? தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவுள். தேவன் இணைக்கவில்லை, நீங்களாக தேடிக்கொண்டீர்கள், விரும்பினீர்கள், ஏற்படுத்திக் கொண்டீர்கள், இணைத்துக் கொண்டீர்கள். திருச்சபை போதகர் அதை இணைத்து தந்தார். இது தேவனால் வந்த காரியம் என்று சொல்லுகிறீர்கள். இல்லை, தேவனால் வந்தது வேறு, நீங்கள் தேடிக்கொண்டது வேறு. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் அருமையானவர்களே. அங்கே வேசித்தனங்களும் விபச்சாரங்களும் கட்டவிழ்த்து விவாகரத்துக்கள் கட்டவிழ்த்து விடுபட்டுக் கொண்டிருக்கிறது. திருமணம் நடந்த அன்றே விவாகரத்து, திருமணம் நடந்த ஒரு மாதத்திற்குள்ளேயே, ஒரு வாரத்திற்குள்ளேயே விவாகரத்து. பேராயர் திருமணம் செய்து வைக்கிறார், தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன் என்று சொல்லி ஆசீர்வதிக்கிறார். அன்றே விவாகரத்து, ஒரு வாரத்திற்குள்ளே விவாகரத்து, ஒரு மாதத்திற்குள்ளே விவாகரத்து, ஒரு பிள்ளை பிறப்பதற்கு முன்பே விவாகரத்து, ஒரு பிள்ளை, சில பிள்ளைகள், 1-2 பிள்ளைகள் பிறந்த பிற்பாடு விவாகரத்து. பிள்ளையையும் விட்டுவிட்டு அவள் ஓடிவிடுகிறாள். இது தேவன் நினைத்ததா? இல்லை, மனிதர்கள் தேடிக்கொண்டது.
தேவன் பேரில் குற்றம் சுமத்துவதற்கு ஒன்றுமில்லை. ஏனெனில் இவர்கள் நீங்கள் பரிசுத்தவான்களாக இருக்கலாம், ஆவிக்குரியவர்களாக இருக்கலாம், கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், பக்தி வேடதாரிகளாக இருக்கலாம், உண்மை கிறிஸ்தவர்களாக இருக்கலாம். தேவன் நியமித்ததா? இல்லையே. தேவன் நியமித்ததை நீங்கள் தொடவில்லை, கண்டுபிடிக்கவும் இல்லை என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்டவர்கள் ஆங்காங்கே எங்கோ ஒரு சிலர் இருக்கிறார்கள். நான் இல்லை என்று சொல்லவில்லை. நல்ல குடும்ப பெண்களும் நல்ல குடும்ப ஆண்களும் நல்ல கணவனும் நல்ல மனைவியுமாக பலர் இருக்கிறார்கள். ஆனால் எல்லோரும் அல்ல என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். புருஷன், 3வது வசனம், புருஷன் தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய கடவுள். என்னென்ன கடமை? முதலாவது, அவளுடைய வேசித்தனம் உண்டாகாதபடிக்கு அவளுடைய உடல் தேவைகளை புருஷன் திருப்தி செய்ய வேண்டும். வேசித்தனம் உண்டாயிராத படிக்கு காத்துக்கொள்ள தன் புருஷன் தன்னை விட்டு அந்நிய ஒரு பெண்ணை தேடாதபடிக்கு அவனுடைய தேவைகளை அவள் பூர்த்தி செய்ய வேண்டும். இது கடமை. இந்த வசன அடிப்படையில் பார்த்தால் அதுதான் முதலாவது கடமை. அதுக்கு முன்னால வேற ஒரு கடமை இருக்கு, அதை நான் பிற்பாடு சொல்லுகிறேன். அருமையானவர்களே, புருஷன் தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய கடவன். கடமையை செய்ய கடவன். அது என்ன கடமை? அவளுக்கு ஆடைகள், வஸ்திரங்கள் வாங்கி கொடுப்பதும், உணவு கொடுப்பதும், தங்க இடம் கொடுப்பதும், அவள் சுற்றி பார்க்க விரும்புகிற இடங்களுக்கு அவளை அழைத்து செல்வதும், இதுதான் கடமையா? இல்லை. இங்கே இந்த வேத வசனங்களின்படி அவளுடைய கடமை, அவனுடைய கடமை, அவளுக்கு அவன் செய்ய வேண்டிய கடமை, அவளுடைய உடல் சார்ந்த தேவைகளை பகிர்ந்து கொள்வதிலே அவளை திருப்தி செய்ய வேண்டும். அவளுக்கும் அதே கடமை இருக்கிறது. என்ன? அப்படியே மனைவியின் தன் புருஷனுக்கு செய்ய கடவுள். அவனுக்கு எப்பொழுது அவளுடைய துணை, அவளுடைய சரீரம் தேவைப்படுகிறதோ, அதான் தங்கள் சரீரங்களை பகிர்ந்து கொள்ளுதல், ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்ளுதல். வெட்டி கூறுபடுறதா? இல்ல பிச்சை எடுக்கிறதா? இல்லை. அதுதான் உடல் சார்ந்த உடல் உறவு. அந்த உறவு ஒரு பெண்ணுக்கு எப்பொழுது தேவையோ அப்பொழுது கணவன் அவளுக்கு திருப்தி செய்ய வேண்டும். ஒரு கணவனுக்கு அந்த உறவு எப்பொழுது தேவை என்று அவன் விரும்புகிறானோ அப்பொழுது அவள் தன்னை ஆயத்தப்படுத்த வேண்டும். உடல் தகுதி நன்றாக இருக்கும் என்றால் அவர்களுக்குள் வீண் சண்டைகள் வருவதற்கு வாய்ப்பே இல்லை. அவர்கள் வேற்று பெண்களை தேடுவதற்கும் வாய்ப்பில்லை. அவர்கள் வேற்று ஆண்களை தேடுவதற்கும் வாய்ப்பில்லை. வேசித்தனத்திற்கும் விபச்சாரத்திற்கும் இடமே இல்லை. இங்கே எல்லாம் தலைகளாக நடந்து கொண்டிருக்கிறது. இவன் குடிச்சிட்டு வருவான், போத தலைக்கேறி வந்து அவளிடத்தில் போவான், அவ பிடிச்சு தருவான், அந்த பக்கம் போய் அப்படியும்பா. இல்லது விளக்குமாறு கட்டையை எடுப்பான், தொடப்ப கட்டையை எடுத்து அடிப்பான், இல்லையா? அவன் எப்போ 24 மணி நேரமும் தண்ணீரிலே மிதந்து கொண்டிருக்கிறவன், மதுபானத்திலே வெறி கொண்டு அலைகிறவன். அவ வேற ஆடவனை தேடத்தான் செய்வாள். அதிலும் சில பெண்கள் அடங்கி ஒடுங்கி குடும்பமானம் என்று சொல்லிக் கொண்டு தங்களை அடக்கிக் கொண்டிருக்கிறவர்கள் இருக்கிறார்கள். பெண்கள் கல்லூரிகளுக்கு வேலை வாய்ப்புகளுக்கு சென்று விட்டு தகாத நேரத்தில் வருவார்கள். அகால வேளைகளில் கணவன் பொறுத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறீர்களா? இல்லை. உன் அலுவலக வேலையாக இருக்கலாம், கம்பெனி வேலையாக இருக்கலாம், எந்த வேலையாக இருந்தாலும் அதற்கு ஒரு நேரம் இருக்கிறது. அந்த நேரத்திற்குள் உன் பணியை முடித்துவிட்டு உன் வீட்டிற்கு செல். ஏன் அங்கு உனக்கு கணவன் இருக்கிறான், பிள்ளைகள் இருக்கிறார்கள், வயதான பெற்றோர் இருக்கிறார்கள். பெற்றோர் என்றால் மாமனார் மாமியார். கணவன் வீட்டிலே மாமனார் மாமியார் இருக்கிறார்கள். அது ஆடவனுக்கும் பொருந்தும், கணவனுக்கும் பொருந்தும், மனைவிக்கும் பொருந்தும். நீ அலுவலக வேலை செய்கிறவனாக இருக்கலாம், அல்லது கம்பெனிகளிலே வேலை செய்கிறவனாக இருக்கலாம். பெண்ணும் அதே மாதிரி ஏதோ தனியார் நிறுவனங்களிலோ அல்லது அரசு நிறுவனங்களிலோ பணி செய்கிறவர்களாக இருக்கலாம். அதற்கு ஒரு அலுவலக வேலை நேரம் என்று ஒன்று இருக்கிறது.
நிறுவனங்களிலே உங்களுடைய பணிக்காலம், பணி வேளை நேரம் என்று ஒன்று இருக்கிறது. அந்த பணி நேரத்திற்குள்ளே பணிகளை முடித்துவிட்டு நீங்கள் உங்கள் வீடுகளுக்கு திரும்புங்கள். ஏன்? உங்கள் கணவன் உங்களுக்காக காத்திருப்பார், உங்கள் பிள்ளைகள் உங்களுக்காக காத்திருக்கும், உன் மாமனார் மாமியார் காத்திருப்பார்கள், உன் பெற்றோர் காத்திருப்பார்கள், உன் மனைவி காத்திருப்பாள், உன் பிள்ளைகள் காத்திருக்கும். நீ கண்ட இடம் எல்லாம் சுத்திட்டு, கண்டவ கூட எல்லாம் சுத்திட்டு, உன் அலுவலகத்தில் வேலை தாமதமாயிற்று, அதற்காக நான் இரவு 10 மணிக்குத்தான் வர முடியும். உனக்கு 5 மணி வரை தானே வேலை நேரம். இரவு 10 மணி வரை, 8 மணி 9 மணி 10 மணி வரை உனக்கு அலுவலகத்தில் என்ன வேலை? இருபாலாரும் சிந்தியுங்கள். நீ கூலி வேலைக்காரனாக இருக்கலாம், கடின உழைப்பாளியாக இருக்கலாம், உன் மனைவியும் கடின உழைப்பாளி கூலி வேலைக்காரியாக இருக்கலாம். உங்களுக்கு 5 மணி வரை தானே, அல்லது 4 மணி 3 மணி 5 மணி வரை தானே வேலை. கண்ட இடமெல்லாம் சுத்தி, மதுபானம் அறிந்து கண்டவ கூட எல்லாம் சுத்தி, கண்டவன் கூட எல்லாம் சுத்திட்டு வீட்டுக்கு வரணுமா? அகால வேளையிலே, அர்த்தராத்திரியிலே. இதை கணவனும் மனைவியும், கணவன் செய்கிற தவறுகளை மனைவி பொறுத்துக் கொள்ள வேண்டுமா? மனைவி செய்கிற அகால வேளையிலே வருவதை கணவன் பொறுத்துக் கொள்ள வேண்டுமா? அங்கே வீண் சண்டைகளும் பிரச்சனைகளும் வரத்தானே செய்யும். அதனதன் நேரத்தில் அதனதன் காரியங்களை செய்யுங்கள். வீட்டில் இருக்க வேண்டிய நேரத்தில் வீட்டுக்கு வந்து சேருங்கள், வீட்டில் இருங்கள். கணவனுக்கான கடமைகளை செய்யுங்கள், பிள்ளைகளுக்கானவைகளை செய்து கொடுங்கள். அருமையானவர்களே, இவைகளை எப்பொழுது நாம் மீறுகிறோமோ, இந்த நடைமுறை வாழ்வியல் நிலைப்பாடுகளை எப்பொழுது மீறி நம் தன்னிச்சையாக மனம் போன போக்கிலே மனம் போனவற்றை, மனம் விரும்புகிறவற்றை, கண்களிச்சிக்கிறவற்றை நாம் அனுபவித்து விட்டுத்தான் அப்படித்தான் நான் வாழுவேன் என்றால் நிச்சயமாக வேசித்தனம், விபச்சாரம் பெருகும். சண்டைகள், குழப்பங்கள், சச்சரவுகள், பிரிவினைகள், விவாகரத்துக்கள் நிச்சயமாக நடக்கும். தேவன் பேரில் குற்றம் சுமத்தி ஒரு காரியமும் இல்லை. என்ன தேவனுக்கு தெரியாதா? தேவனுக்கு எல்லாம் தெரியும். ஆனா நீ தேவனுடைய கட்டளைகளின்படி நடக்கவில்லையே. பின்னப்படி தேவனுக்கு தெரியாதான்னு கேட்கிற? அடிப்படையே சரியில்லையே. ஆனால் நீ சொல்லிக் கொள்ளுகிறாய், நான் கிறிஸ்தவன், நான் கிறிஸ்தவள், நான் பாரம்பரிய கிறிஸ்தவன், நான் பாரம்பரிய, எனக்கெல்லாம் தெரியும். வேதாகமத்தில் எனக்கு தெரியாத வசனமே கிடையாது. நான் ஆவிக்குரியவன், நான் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்றவன், பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிறவன். வாழ்க்கை சரியில்லையே, வாழ்வியல் நிலைப்பாடுகள் சரியில்லையே. பின் எங்கே உன்னுடைய ஆவிக்குரிய நிலைப்பாடு? செத்து சீரழிந்து விட்டு சுண்ணாம்பாகிவிட்ட உங்கள் வாழ்க்கை உங்கள் ஆவிக்குரிய நிலைப்பாட்டை பின்னுக்கு இழுத்துக் கொண்டிருக்கிறது, சாக்கடையிலே தள்ளி கொண்டிருக்கிறது. அருமையானவர்களே, அதனால்தான் அவர் முதல்ல ஆரம்பத்திலே சொல்லிட்டார், முதல் வசனத்திலே 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தின் பிற்பகுதியிலே சொல்லிக் கொண்டிருக்கிறார், சொல்லிவிட்டார், ஸ்திரீயை பெண்ணை தொடாமல் இருக்கிறது மனுஷனுக்கு நல்லது என்று சொல்லுகிறார். தொட்டுட்டா நீ அவளுக்குரிய தேவைகளை சந்தித்துத்தான் ஆக வேண்டும். அவள் உன்னுடைய, நீ ஒரு பெண் ஒரு கணவனை தெரிந்து கொண்டு விட்டாள் என்றால் அவனுக்குரிய தேவைகளை, உடல் தேவைகளை நீ சந்தித்துத்தான் ஆக வேண்டும். ஆனா முடியாது. நீ அறிவிருப்பா இருக்கிற, உன் உடல் உயர்வையாய் நாறுகிறது, உன் உடல் மதுபானத்தால் நாறுகிறது, உடல் சுத்தம் இல்லை, முடியாது, தள்ளிப்போ என்று சொன்னால் அங்கே பிரச்சனை வருகிறது. சாந்தமாக அவனை கையாள பழகு. இதை விட்டு அவன் அருவருப்பாக இருக்கான், அவன் குடிகாரனா இருக்கிறான். அவன் குடிக்கிறதுக்கு காரணம் என்ன? அவனை குடிகாரனை திருத்துவது தானே உன்னுடைய வேலை. தேவன் உன்னை அவனுக்கு துணையாகத்தானே கொடுத்தார். துணைவனுக்கு, துணைவிக்கு என்ன வேலை? அவன் கெட்டு போகாமல் பாதுகாக்க வேண்டுமே. அவன் சீரழிந்து விடாமல் அவனை காப்பது தானே துணைவிக்கு தேவை, துணையாளருக்கு தேவை. அருமையான சகோதரர்களே, ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், நாம் கிறிஸ்தவர்கள். அதுபோல
என்னை போல் விவாகமாகாதவன் இதை பேசக்கூடாதுன்னு நீ சொல்லக்கூடாது. ஏனெனில் பவுல் விவாகமாகாதவர். அதான் பின்னாடி சொல்லுவார், என்னை போல் எல்லா மனுஷரும் என்னை போலவே இருக்க விரும்புகிறேன். எல்லாரும் இருக்க முடியாது. யார் யாருக்கு தேவனால் அனுமதிக்கப்பட்டிருக்கிறதோ அவர்கள் மட்டுமே அப்படி இருக்க முடியும். ஒருவன் அன்னகனாய் இருக்க விரும்பினால், விவாகம் இல்லாதவனாய் இருக்க விரும்பினால், அது தேவனுடைய சித்தத்தின்படி இருக்க கடவன். அன்னகர்கள் 5 விதமானவர்கள் இருக்கிறார்கள். சிலர் சொல்லுகிறார்கள் 3 விதமானவர்கள் இல்லை. அன்னகர்கள் 5 விதமான அன்னகர்கள் இருக்கிறார்கள். எல்லாரும் தேவனால் நியமிக்கப்பட்டவர்கள் அல்ல. தங்களை தாங்களே அன்னகர்கள் ஆக்கி கொண்டவர்களும் உண்டு. தேவனால் அன்னகர்களாய் இருக்கும்படி பிறப்பிக்கப்பட்டவர்களும் உண்டு. அன்னகன் என்றால் விவாகம் இல்லாதவன். இன்னொன்று, அன்னகன் என்றால் பணி நிமித்தமாய், வேலைகளின் நிமித்தமாய், பணி வாய்ப்புகள் நிமித்தமாய் அன்னகர்கள் ஆக்கப்பட்டவர்களும் உண்டு. எத்தியோப்பிய மந்திரி கந்தாகே என்கிற எத்தியோப்பிய அரசியினுடைய மந்திரி அன்னகன் ஆக்கப்பட்டவன். பணி நிமித்தமாய், வேலை வாய்ப்புகளின் நிமித்தமாய் அன்னகர்கள் ஆக்கப்பட்டவர்கள் உண்டு. கர்த்தருடைய ராஜ்யத்தின் வருகையின் நிமித்தமாய் கர்த்தருக்கென்று தங்களை அன்னகர்கள் ஆக்கி கொண்டவர்கள் உண்டு. அன்னகர்களாய், விவாகம் இல்லாதவர்களாய் வாழ்ந்திருக்கும்படியாய் பிறப்பிக்கப்பட்டவர்களும் உண்டு தேவனால். பிறரால், நான் 3 வகையான அன்னகர்களை சொல்லியிருக்கேன். பிறரால், மற்றவர்களால், உலகம் சார்ந்தவர்களால், தன் குடும்ப அங்கத்தினர்களால், உறவினர்களால், தன் சமுதாயத்தை சார்ந்தவர்களால், அந்த மனிதன் வாழுகின்ற அந்த பெண் அல்லது அந்த மனுஷி அல்லது அந்த மனுஷன் வாழுகின்ற பகுதியின் ஜனங்களால் அன்னகர்கள், விவாகம் இல்லாதவர்களாய் ஆக்கப்பட்டவர்களும் உண்டு. ஏன்னா சிலரை அவன் எந்த காலத்திலையும் பொண்ணே கட்டக்கூடாது, திருமணமே இவனுக்கு நடக்கக்கூடாது என்று கங்கணம் கட்டி கொண்டு செயல்படுகிற சில ஊர்களும் சில குடும்பத்தவர்களும் இருக்கிறார்கள். சில பெண்களுக்கு திருமணமே ஆகக்கூடாது, உனக்கு எப்படி திருமணம் நடந்துவிடும், நான் பார்க்கிறேன் என்று சவால் விட்டு செய்கிறவர்களும் இருக்கிறார்கள். திருமணங்களை தடை செய்கிறவர்கள், சாகிற வரை அந்த பெண்ணுக்கு திருமணம் நடக்க விடாமல் தடுக்கிறவர்களும் இருக்கிறார்கள். சாகும் வரை அந்த ஆடவன், அந்த ஆண்மகனுக்கு திருமணம் நடைபெற விடாமல் தடை செய்கிறவர்களும் இருக்கிறார்கள். இது 4ஆம் வகை. 5ஆம் வகை என்ன தெரியுமா? ஆணும் பெண்ணும் இல்லாமல், உடல் தகுதி இல்லாமல் பிறப்பிக்கப்பட்டவர்கள், டிரான்ஸ்ஜெண்டர்ஸ். சிலர் ஆண்களாய் பிறப்பிக்கப்பட்டு தங்களை பெண்களாய் மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். ஆண் உறுப்புகளை அறுவை சிகிச்சை மூலம் அகற்றிவிட்டு தங்களை பெண்களாய் மாற்றிக் கொண்டவர்களும் இருக்கிறார்கள். அவர்களுக்கும் திருமணம் செய்ய முடியாது. சிலர் பிறவியிலேயே ஆணும் பெண்ணும் 2 தன்மைகளும் ஒரு சேர கொண்டவர்களாய், பார்வைக்கு ஆண்களாய் தோன்றுவார்கள், ஆனால் பெண்ணை போன்ற உடல் உணர்ச்சிகள், உடல் உறுப்புகள் அனைத்தும் பெண்ணை போல இருக்கும். சிலர் பார்வைக்கு ஆண்களாய் தோன்றுவார்கள், அல்லது சிலர் பார்வைக்கு பெண்களாய் தோன்றுவார்கள், ஆண் உறுப்பு இருக்கும், அகற்றப்பட்டிருக்கும். பெண் உறுப்பு செயற்கையாக உருவாக்கப்பட்டிருக்கும். அவர்கள் குடும்பத்தில் திருமண பந்தத்திற்கு தகுதியற்றவர்கள். அதுக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க. 9 அலி, ஆணும் பெண்ணும் கிட்டவன். இப்பொழுது அரவாணிகள், புதிய வார்த்தை என்ன? அரவாணிகள், டிரான்ஸ்ஜெண்டர்ஸ். அருமையானவர்களே, இப்படி 5 விதமான அன்னகர்கள் இருக்கிறார்கள். இந்த டிரான்ஸ்ஜெண்டர்ஸுக்கும் திருமணம் செய்து கொள்ள முடியாது. இன்னொன்னு, தேவனால் அன்னகர்களாய் பிறப்பிக்கப்பட்டவர்களும் உண்டு. ஆணாக இருப்பார்கள் அல்லது பெண்ணாக இருப்பார்கள், ஆனால் அவர்களுக்கு திருமணம் என்கிற பந்தமே, வாழ்க்கை துணைவன் வாழ்க்கை துணைவி என்கிற பந்தமே அனுமதிக்கப்பட்டிருக்காது. அவர்களுக்காக ஒரு பெண் பிறப்பிக்கப்பட்டிருக்க மாட்டாள்,
அப்படிப்பட்டவர்களுக்காக ஒரு ஆண் பிறப்பிக்கப்பட்டிருக்க மாட்டான். இவளுக்கு இவன் என்று ஒருவன் பிறப்பிக்கப்பட்டிருக்க மாட்டான். இவனுக்கு இவள் என்று ஒருத்தி பிறப்பிக்கப்பட்டிருக்க மாட்டாள். ஆக 5 வகையான அன்னகர்கள் இருக்கிறார்கள். இங்கே சொல்லுகிறார், பவுல் சொல்லுகிறார், பவுல் தன்னை அன்னகனாக பிறப்பிக்கப்பட்டவன் என்று சொல்லவில்லை. தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தமாய், தேவனுடைய ராஜ்யத்தின் உரிமை பங்கை சொந்தமாக்கிக் கொள்வது நிமித்தமாய், கிறிஸ்துவின் பணிவிடைக்காரனாக, ஊழியக்காரனாக, அப்போஸ்தலனாக அழைக்கப்பட்டிருக்கிறதின் அதை உண்மையாய் அந்த உக்கிரானத்துவ பொறுப்பை நிறைவேற்றும்படியாய் தன்னை அன்னகனாக்கி கொண்டவன், தன்னை அன்னகனாக விவாகம் இல்லாதவனாக மாற்றி கொண்டவன் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அப்போஸ்தலர்கள் அப்படித்தான் இருந்திருக்கிறார்கள். விவாகமாகி குழந்தை குட்டிகளோடு இருந்து அப்போஸ்தலர்களாய் வந்தவர்களும் இருக்கிறார்கள். விவாகமே செய்யாமல் அப்போஸ்தலர்களாய் பணி செய்தவர்களும் இருக்கிறார்கள். வேதாகமத்தின் அப்போஸ்தலர்களிலே, வேதாகமத்தின் தீர்க்கதரிசிகளிலே நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைய உலகத்தில் இருக்கிற கிறிஸ்தவ தீர்க்கதரிசிகள் அப்போஸ்தலர்களை நான் சொல்லவில்லை. இங்கெல்லாம் தங்களை சாதுக்கள் என்று அழைத்துக் கொள்கிறார்கள். அநேக வப்பாட்டிகளை வைத்திருக்கிறார்கள். பல பெண்களை மனைவிகளாக வைத்திருக்கிறார்கள். பல ஆசீநாயகிகளை வைத்திருக்கிறார்கள். திருமணமாகாத கன்னிகைகளாக ஊழியம் செய்கிறோம் என்று சொல்கிறார்கள். தேவ ஆனால் ஆசீநாயகர்கள் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட கிறிஸ்தவர்களை நான் சொல்லவில்லை. ஆனால் சிலர் சோதிக்கிறார்கள். இதே பவுலே அதை சுட்டிக்காட்டுகிறார். என்ன? எபிரேயருக்கு எழுதின நிருபத்திலே என்று நினைக்கிறேன், கடைசி நாட்களிலே மனசாட்சியிலே சூடுண்ட பலர் தோன்றி, எபிரேயர் அல்ல, வேறு ஏதோ ஒரு நிருபத்திலே அவர் சுட்டிக்காட்டுகிறார் பரிசுத்த பவுல், கடைசி நாட்களிலே மனசாட்சியிலே சூடுண்ட பலர் எழும்பி விவாகம் செய்யாதிருப்பது மனுஷருக்கு நல்லது என்று போதிப்பார்கள். அருமையானவர்களே, அப்படிப்பட்டவர்கள் பொய்யர். விவாகம் செய்யாமல் இருந்து தான் ஊழியம் செய்ய வேண்டும் என்று வேதாகமத்தில் எங்கும் குறிப்பிடப்படவில்லை. பவுல் சொல்லுகிறார், எல்லோரும் என்னை போல் இருந்து விட்டால் நல்லது என்கிறார். ஆனால் வேதாகமத்திலே திருமணம் செய்யாமல் தான் ஊழியம் செய்ய வேண்டும் என்று எங்கும் யாரும் சொல்லவில்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் அவர்களாக உருவாக்கி கொண்ட ஒரு நியமம், ஒரு சட்டம், பாதிரியார்கள், கன்னியாஸ்திரிகள், பெண்களும் ஆண்களும் திருமணம் செய்யாமல் கர்த்தருடைய ஊழியக்காரர்களாய் இருக்க வேண்டும் என்கிற சட்ட விதிகளை உருவாக்கினவர்கள் கத்தோலிக்கர்கள். அங்கு அப்படித்தான் இருக்கிறார்கள். அதிலும் உண்மையாய் பெண்களை தொடாமல் இருக்கிற பாதிரியார்களும் இருக்கிறார்கள், ஆண்களை தொடாமல் இருக்கிற கன்னியாஸ்திரிகளும் இருக்கிறார்கள். தங்களை காத்துக்கொள்ள முடியாமல் இச்சை அடக்கமற்றவர்களாய் கன்னியாஸ்திரிகளை கற்பழிக்கிற பாதகர்களும் பாதிரியார்களும் இருக்கிறார்கள். என்னுடைய வாயில் பாதகர்கள் என்று வந்துவிட்டது. பாதிரியார்களோடு உறவு வைத்துக் கொள்ளுகிற கன்னியாஸ்திரிகளும் இருக்கிறார்கள். திருச்சபை அங்கத்தினர்களோடு, தலைவர்களோடு உறவு வைத்துக் கொள்ளுகிற கன்னியாஸ்திரிகளும் இருக்கிறார்கள். திருச்சபை விசுவாச பெண்களோடு உறவு வைத்துக் கொண்டிருக்கிற பாதிரியார்களும் இருக்கிறார்கள். அருமையானவர்களே, நான் உங்களை ஒரு காரியத்தை சுட்டிக்காட்டி செய்தியை நிறைவுக்கு கொண்டு வரலாம் என்று விரும்புகிறேன். ஏனென்றால் வேதாகமம் என்ன சொல்லுகிறது? 4ஆம் வசனத்திலே, 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே, மனைவியானவள் தன் சுய சரீரத்திற்கு அதிகாரி அல்ல. நான் இதை அநேக செய்திகளிலே இந்த காரியத்தை சுட்டிக்காட்டியிருக்கிறேன். இப்பொழுதும் அதை பேசப் போகிறேன். இன்றுதான் அந்த வேத வசனத்தை பேசப் போகிறேன்.
அந்த ஒரு வசனம் எங்கே இருக்கிறது? 1 தீமோத்தேயு, இதை பவுலே சுட்டி காட்டுகிறார். 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே ஒரு காரியத்தை சுட்டி காட்டுகிறார். என்ன? ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியிலே சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். 2ஆம் வசனம், விவாகம் பண்ணாதிருக்கவும். 3ஆம் வசனம், விசுவாசிகளும் சத்தியத்தை அறிந்தவர்களும் ஸ்தோத்திரத்தோட அனுபவிக்கும்படி தேவன் படைத்த போஜன பதார்த்தங்களை விலக்கவும் வேண்டும் என்று அந்த பொய்யர் கட்டளையிடுவார்கள். 4ஆம் வசனம், தேவன் படைத்ததெல்லாம் நல்லதாயிருக்கிறது, ஸ்தோத்திரத்தோட ஏற்றுக்கொள்ளப்படுமாயில் ஒன்றும் தள்ளப்படத்தக்கதல்ல. அதுபோலத்தான் கணவனும் மனைவி, திருமண உறவும் திருமண பந்தமும் அதனால் ஏற்படுத்தப்பட்டிருக்கிற உடல் உறவும், அது வேசித்தனம் அல்ல, அது விபச்சாரம் அல்ல. திருமண பந்தத்தின் மூலமாய் கணவனுக்கும் மனைவிக்கும் இடையிலான அந்த உடல் உறவு தேவனால் ஏற்படுத்தப்பட்டது, அது பரிசுத்தமானது. அதை விலக்கி வைக்க சில பொய்யர் கடைசி நாட்களிலே தோன்றுவார்கள். அதான் இன்றைய காலத்திலே இந்த திருச்சபைகளிலே ஆவிக்குரியவர்கள் என்று தங்களை அழைத்துக் கொள்ளுகிற அநேகர், குறிப்பாக த பெந்தேகோஸ்தேக்காரர்கள், சிலான் பெந்தேகோஸ்தேக்காரர்கள் இந்த அட்டூழியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். தங்களை பரிசுத்தவான்கள் என்கிறார்கள். அருமையானவர்களே, நீங்களாக புரிந்து கொள்ள வேண்டும், நான் வேண்டுமென்று யார் மேலும் குற்றம் சுமத்தவில்லை. இந்த வேத வசன அடிப்படையிலே அதை சொல்லுகிறேன். அவர்கள் சொல்லுவது பவுல் சொல்லுகிற எல்லோரும் என்னை போல் இருந்து விட்டால் நல்லது என்று சொல்லுகிறார். அதை சுட்டி காட்டிக்கொண்டு கத்தோலிக்கர்கள் செய்வது போல திருமண பந்தம் என்று ஒன்று இல்லாமல் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறவன் பாக்கியவான், பரிசுத்தவான் என்கிறார்கள். இல்லை, ஒரு காலம் இல்லை. அதை தேவன் அருவருக்கிறார். காரணம், அங்கே நிச்சயமாக இச்சை அடக்கம் இல்லாத இப்படிப்பட்டவர்களால், தங்கள் உடலின்ப இச்சைகளை அடக்கி ஆள முடியாத இப்படிப்பட்டவர்களில் சிலரால் அல்லது பலரால் திருச்சபை வேசி மார்க்கமாய் மாறிக்கொண்டிருக்கிறது. ஆண்களுக்கும் பெண்களுக்கும் குடும்பங்களுக்கும் இடையிலே வேசித்தனம் விபச்சாரம் தலைவிரித்தாடுகிறது. தேவனுடைய சரீரமாகிய சபை என்கிற திருச்சபைக்குள்ளே இது குற்றம், இது அபாண்டம், இது பாதகம், இது மாபாதகம் என்று வேதம் சொல்லுகிறது. அதைத்தான் அவர் சொல்லுகிறார். ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே, பிற்காலம் என்பது நாம் வாழுகின்ற இந்த காலத்திலே, மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே, மனசாட்சியிலே சூடுபட்டவர்கள் தங்களை தீர்க்கதரிசிகள் என்றும், தங்களை அப்போஸ்தலர்கள் என்றும், தங்களை பரிசுத்தவான்கள் என்றும், தங்களை ஆவியின் அபிஷேகம் பெற்றவர்கள் என்றும், ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள் என்றும் சொல்லிக் கொள்ளுகிறவர்கள் அனைவரும் யார்? மனசாட்சியிலே சூடுபட்டவர்கள். இப்படிப்பட்டவர்கள் சொல்லிக் கொள்ளுகிறார்கள். சிலர் சூடுண்ட சில பொய்யர்கள். இப்படிப்பட்டவர்கள் யார்? பொய்யர்கள், பொய்களை பேசுகிறவர்கள், பொய்களையே சிந்திக்கிறவர்கள், பொய்களையே பேசுகிறவர்கள், பொய்யிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள். அப்படிப்பட்டவர்கள் பொய்யருடைய மாயத்தினாலே, மாயம் என்றால் மாய்மாலம், பக்தி வேடம், வெளி வேடம், பரிசுத்த வேடம், பரிசுத்தவான் பரிசுத்தவாட்டி வேடம். நான் யாரையும் இழிவுபடுத்துவதற்காக சொல்லல, இது வேத வசனத்தை விவரிக்கிறேன். அருமையானவர்களே, வேத வசனம் எழுதப்பட்டிருக்கிறது, அதை விவரிக்கிறேன். எந்த ஒரு கிறிஸ்தவனையும் தூசிப்பதற்காக, பரிகாசம் பண்ணுவதற்காக நான் பேசவில்லை. அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உங்கள் கண்ணோட்டம், நான் பேசுகிற கண்ணோட்டம் வேத வசன கண்ணாடியிலே நீங்கள் பார்க்கிற வண்ணமாய் பேசுகிறேன். விருப்பம் இருந்தால் கேளுங்க. அருமையானவர்களே, சிலர் மனசாட்சியிலே சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள்.
அவர்கள் சொல்லிக் கொள்கிறார்கள், நாங்கள் பரிசுத்த ஆவியானவராலே அபிஷேகம் பெற்று பரிசுத்த ஆவியானவராலே நடத்தப்படுகிறோம் என்கிறார்கள். வேதம் இந்த வசனம் சொல்லுகிறது, 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, இவர்கள் மனசாட்சியிலே சூடுண்ட பொய்யர்கள். அந்த பொய்யருடைய பொய்யின் மாயத்தினாலே, பக்தி வேடத்தினாலே, பொய்யை உண்மை என்று சாதிக்கிற அந்த பக்தி வேடத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும், தங்களை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார், பரிசுத்த ஆவியானவரால் அபிஷேகம் பெற்றிருக்கிறோம், நாங்கள் ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லுகிறவர்கள் சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போகிறார்கள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். மனசாட்சியிலே சூடுண்டு விவாகம் பண்ணாதிருக்கவும். அதாவது 2வது வசனம் என்ன சொல்கிறது? ஒரே ஒரு வார்த்தை, விவாகம் பண்ணாதிருக்கவும். இவர்கள் என்ன செய்கிறார்கள்? விசுவாசத்தை விட்டு விலகி வேதாகம சத்திய வசனங்களின் விசுவாசத்தை, சிலுவைநாதராகிய இயேசு கிறிஸ்துவின் விசுவாசத்தை, அவரை பற்றுகிற விசுவாசத்தை, கிறிஸ்துவின் சிலுவையை குறித்த உபதேசத்தை விட்டு விலகி கிறிஸ்துவின் ரத்தம் தெளிக்கப்படுதலை, கிறிஸ்துவின் ரத்தம் தெளிக்கப்பட்டு பரிசுத்தவான்கள் ஆக்கப்படுகிற அந்த சத்திய வசன விசுவாசத்தை விட்டு விலகி வழி தப்பி வஞ்சிக்கிற ஆவிகளால் நடத்தப்பட்டு விவாகம் பண்ணாதிருக்கவும். விவாகம் பண்ணாதிருப்பது தேவனுக்கு நல்லது, மனுஷனுக்கு நல்லது. தேவனை பரிசுத்தமாயிருக்கிற தேவனை அண்டுவதற்கு நாம் பரிசுத்தமாய் விவாகம் பண்ணாதிருப்பது நல்லது என்று போதிக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் கத்தோலிக்கர்கள், அப்படிப்பட்டவர்கள் சிலான் பந்தேகோஸ்தேக்காரர்கள், அப்படிப்பட்டவர்கள் பந்தேகோஸ்தேக்காரர்கள், ஆவிக்குரியவர்கள் என்று தங்களை அழைத்துக் கொள்கிறவர்களில் பலர் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள். பந்தேகோஸ்தே மட்டுமல்ல, சிலான் பந்தேகோஸ்தே மட்டுமல்ல, எல்லா பந்தேகோஸ்தே திருச்சபைகளிலும் இப்படிப்பட்டவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். கத்தோலிக்க திருச்சபைகளிலும் இருக்கிறார்கள், புரட்டஸ்டாண்ட் திருச்சபைகளிலும் இருக்கிறார்கள். ஆனால் கர்த்தருக்குத்தான் வெளிச்சம். இவர்கள் பரிசுத்தவான்களாய் இருக்கிறார்களா? பெண்களால் தங்களை கரைப்படுத்தாதவர்களாய் இருக்கிறார்களா? அல்லது ஆண்களால் தங்களை கரைப்படுத்தாத பெண்களாய் இருக்கிறார்களா என்பதை தேவன் அறிவார். எனக்கு தெரியாது. நான் சொன்னா அவர்களை நியாயம் தீர்க்கிறவனாக மாறிவிடுவேன். ஆனால் அப்படிப்பட்டவர்கள் இல்லை என்றே நம்புகிறேன். எல்லோரும் ஏதோ சில நிலைப்பாடுகளிலே தவறு இருக்கிறார்கள், இச்சை அடக்கம் இல்லாதவர்களாக வாழுகிறார்கள் என்பது தான் உண்மை. விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சிலர், அது தேவனால் விவாகம் இல்லாதவர்களாய் இருக்கும்படியாய் அழைக்கப்பட்டவர்கள், விவாகம் இல்லாதவர்களாய் வாழும்படியாய் நியமிக்கப்பட்டவர்கள், பிறப்பிக்கப்பட்டவர்கள் அப்படி இருக்கிறார்கள். அதனால நாங்க எல்லாம் மன விருப்பத்தினாலே பெண்ணை தொடாமல் இருக்கிறோம் என்று சொல்லிக்கொள்ள ஒருவனுக்கும் ஒருத்திக்கும் தகுதி இல்லை. தேவனால் விவாகம் இல்லாதவர்களாய் இருக்கும்படியாய் அழைக்கப்பட்டவர்களும் பிறப்பிக்கப்பட்டவர்களையும் தவிர வேறு எந்த பெண்ணுக்கும், வேறு எந்த ஆணுக்கும், எந்த ஊழியக்காரனுக்கும், எந்த ஊழியக்காரிக்கும், எந்த சபையை சார்ந்தவனுக்கும் தான் பெண்ணை தொடாமல் இருக்கிறேன் இருக்கத்தக்கதான அனுமதியும் அதிகாரமும் இச்சை அடக்கமும் அனுமதிக்கப்படவில்லை என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அப்படிப்பட்டவர்களை தவிர மற்றவர்கள் சுயாதீனத்தினாலே, சுய விருப்பத்தினாலே விவாகம் இல்லாதவர்களாய் இருந்தால் நாங்கள் பெண்ணை தொடாதிருக்கும் வரை அவன் பரிசுத்தவானே. தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தம் அவன் பரிசுத்தவனாயிருக்கிறான். அதுபோல பெண்களும் தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தம் ஆண்களின் உறவே வேண்டாம் என்று இருக்கிற பெண்களும் பரிசுத்தவாட்டிகளாய் இருப்பார்கள். இருக்கிறார்களா என்பது தேவனுக்குத்தான் தெரியும், இருக்கிறவர்களுக்கும் தெரியும். பார்க்கிறவர்களுக்கும், கேட்கிறவர்களுக்கும், காண்கிறவர்களுக்கும் இருக்காது, தெரியாது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் அருமையானவர்களே. இனி நான் 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை விவரிக்க விரும்புகிறேன். மனைவியானவள்
தன் சுய சரீரத்திற்கு அதிகாரி அல்ல, புருஷனே அதற்கு அதிகாரி. அப்படியே புருஷனும் தன் சுய சரீரத்திற்கு அதிகாரி அல்ல, மனைவியே அதற்கு அதிகாரி. புரியுதுங்களா? புரியும்னு நினைக்கிறேன். இதுல பெரிய விசேஷமா ஒன்றும் சொல்வதற்கு இல்லை என்று என்னுடைய பார்வையிலே தோன்றுகிறது. இருந்தாலும் மனைவியானவள் தன் சுய சரீரத்திற்கு, கணவனானவன் தன் சுய சரீரத்திற்கு. இப்ப நான் திருமணமாகாதவன், நான் என்னை வைத்து சொல்லுகிறேனே, வேறொரு ஆண்மகனையோ ஒரு பொண்ணையோ சுட்டிக்காட்டி நான் சொல்ல விரும்பவில்லை. நான் இதை இப்படி விவரிப்பதனால் ஆணும் பெண்ணும் கெட்டவன் நினைக்காதீங்க. டிரான்ஸ்ஜெண்டர், ஆணும் அல்ல பெண்ணும் அல்ல, இவனுக்கு ஆண் உறுப்பும் இருக்கு பெண் உறுப்பும் இருக்கு அப்படின்னு சொல்ல தொடங்கிறாங்க. அருமையானவர்களே, நான் சொல்லுகிறேன், நான் ஒரு பெண்ணாக இருக்கும் பட்சத்தில் மனைவியானவள் தன் சுய சரீரத்திற்கு அதிகாரி அல்ல, நான் என்னுடைய சரீரத்திற்கு அதிகாரி. நான் ஒரு பெண்ணாக இருக்கும் பட்சத்தில் என்னுடைய சரீரத்திற்கு நான் அதிகாரி அல்ல. என்னுடைய சரீரத்திற்கு அதிகாரி யார்? என் கணவன், அல்லது எனக்கு வர இருக்கிற, எனக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற புருஷன், கணவன். அவனே என்னுடைய சரீரத்திற்கு அதிகாரி. இல்லை, ஒரு பெண் திருமணத்திற்கு முன்பே இன்னொரு நியமிக்கப்படாத தான் விரும்பின ஒருவனோடு உடல் உறவு கொள்ளுகிறாள் என்றால், அவள் எப்பொழுது அவள் தன் சரீரத்தை அவன் அனுபவிக்க அவனுக்கு கொடுத்து விட்டாளோ அப்பொழுதே அவனே அவளுக்கு கணவனாகிறான். அவன் அவளை திருமணம் செய்து கொள்ள வேண்டும், அவளும் அவனை திருமணம் செய்து கொள்ள வேண்டும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இல்லை என்றால் அது விபச்சாரம், இல்லை என்றால் அது வேசித்தனம். ஒரு பெண் வலுக்கட்டாயமாக கற்பழிக்கப்பட்டிருக்கிறாள் என்றால், அந்த உடல் உறவுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறாள் என்றால், அது தீட்டு. அது அவளை கற்பழித்தவன் அவளை திருமணம் செய்ய வேண்டும் அல்லது அவன் கொல்லப்பட வேண்டும். இது வேத பிரமாணம். ஆகவே அனுமதியின்றி தேவையின்றி எந்த பொண்ணையும் தொடுவது குற்றம், எந்த பொண்ணும் எந்த ஆடவனையும் தொடுவது குற்றம். அதான் நான் என்னை கேட்டால் நான் சொல்லுவேன், 12 வயதிற்கு கீழான பெண்களை தவிர பிள்ளைகள், 12 வயதிற்கு மேற்பட்ட பிள்ளைகளை சொந்த தகப்பனே தொடுவது குற்றம். உடன் பிறந்த சகோதரர்கள் தொடுவது குற்றம். ஒருவேளை 12 என்பதை 14 என்று கூட வைத்துக் கொள்ளலாம். 14 வயதிற்கு கீழ்ப்பட்ட பெண்களை, பெண் பிள்ளைகளை பெற்ற தகப்பன் மடியிலே அமர்த்திக் கொள்வதும், பெற்ற தகப்பன் அவள் சரீரத்தை தொட்டு பேசுவதும் குற்றம். உடன் பிறந்த சகோதரர்களாக இருந்தாலும் சகோதரியை தொடுவதும், அவளை முத்தமிடுவதும், அவளை தடவிக்கொள்வதும் குற்றம். 14 வயதிற்கு மேலான எந்த பெண்ணையும் எந்த ஒரு ஆடவனும், தகப்பனே ஆனாலும் சகோதரனே ஆனாலும், தொடாமல் இருப்பது அந்த பெண்ணுக்கு பாதுகாப்பு. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இவைகளை மீறுகிற போது உடலின் உணர்ச்சிகள் தூண்டி எழுப்பப்படுகிறது, கட்டுக்கடங்காத இச்சைகள் பாய்ந்தோடுகிறது, கண்ட இடமெல்லாம் விபச்சாரம் செய்ய தோன்றுகிறது. கண்டவர்களோடெல்லாம், அது ஆணுக்கும் பெண்ணுக்கும், யாரும் குற்றவாளிகள் அல்ல. வலுக்கட்டாயமாய் தீட்டுப்படுத்தப்படுகிறவர்கள் கொல்லப்பட வேண்டும். மன்னிப்பு எல்லாம் அவங்களுக்கு கிடையாது. தேவன் மன்னிக்கிறவர். ஆனால் மன்னிக்கப்பட்ட ஒருவன் திரும்பவும் அந்த குற்றத்தை செய்கிறான் என்றால் அவன் சாவுக்கு ஏதுவானவன். அவனுடைய சாவு தேவனால் நிர்ணயிக்கப்படும். அல்லது அப்படிப்பட்டவர்களுடைய பிள்ளைகள் அவர்கள் கண்களுக்கு முன்பாக பிறரால் கற்பழிக்கப்படுவதை அவர்கள் கண்டு உயிரோடே சாவார்கள். பிறனுடைய மனைவியை அபகரித்துக் கொள்ளுகிறவனும் சரி, பிற பெண்களை, பிறனுடைய மகளை அபகரிக்கிறவனும் சரி,
தனக்கு மனைவி இருந்தும் அவள் போதாதென்று பிற பெண்களையும் பிறனுடைய மனைவியையும் பிறனுடைய மகளையும் அபகரித்துக் கொள்ளுகிறவன் அவன் கண்களுக்கு முன்பாக அவன் மனைவியும் அவன் பிள்ளைகளும் பெண் பிள்ளைகளும் கற்பழிக்கப்படுவதை அவன் காண்பான். உயிரோடே சாகடிக்கப்படுவான். நடைபிணமாய் வாழுகின்ற நிலை வரும். அது தேவ சாபம். அருமையானவர்களே, இங்கே சொல்லுகிறார், மனைவியானவள் தன் சுய சரீரத்திற்கு அதிகாரி அல்ல, புருஷனே அதற்கு அதிகாரி. கணவனுக்கு அவளுடைய மனைவியினுடைய சரீரம் கணவனுக்கு உரியது. அது எப்பொழுது கணவனுக்கு தன் உடலை அவள் பகிர்ந்து கொடுத்து விட்டாளோ, உடல் உறவுக்காக, அப்பொழுதே அந்த சரீரம் அவனுக்குரியது. அதுபோல கணவனுக்கும் புருஷனும் தன் சுய சரீரத்திற்கு அதிகாரி அல்ல. கணவனும் அவனுடைய சொந்த சரீரத்திற்கு அதிகாரி அல்ல. அந்த சரீரம் அவளுக்குரியது, மனைவிக்குரியது. மனைவியே அந்த சரீரத்திற்கும் சரீரத்தின் அவயவங்கள் உறுப்புகளுக்கும் அதிகாரி. உன் இஷ்டப்படி மதுபானம் அறிந்து கெடுப்பதற்கு அது உனக்குரியதல்ல, அது உன் மனைவிக்குரியது. மனைவி மதுபானத்தை விரும்பாமல் இருக்கிற போது நீ அவளுடைய சரீரமாகிய உன்னுடைய உடலை, அவளுக்கு அதிகாரப்பட்டதான, அவளுக்கு உரிமைப்பட்டதான உன்னுடைய சரீரத்தை மதுபானத்தினாலோ வேசித்தனத்தினாலோ வேறு எதினாலோ சீரழிப்பது தகாத குற்றம். அவ என்ன தந்தாலும் வாங்கிக்க வேண்டியதான். அதுபோல மனைவி, உன்னுடைய சரீரம், உன்னுடைய உடல், உன் உடலின் உறுப்புகள் யாருக்குரியது? உரிமைப்பட்டது. உன் கணவனுக்கு, உன் புருஷனுக்கு உரிமைப்பட்டது. அதை அவன் அனுமதியின்றி வேறு எவரும் தீண்டுவதை நீ அனுமதிக்க கூடாது. அப்படி அனுமதித்தால் அது விபச்சாரம். இதனால் தானே குடும்பங்களுக்குள்ளே சண்டைகள், சச்சரவுகள், குழப்பங்கள், விவாகரத்துக்கள் இவைகள் தவிர்க்கப்படும் வேண்டுமானால் பெண்களும் ஆண்களும் அவரவர் நிலைப்பாட்டிலே பரிசுத்தமாய் தூய்மையாய் வாழ பழக வேண்டும். ஏன் காரணம்? மனைவிக்குரிய உடல் மனைவியின் உடல் புருஷனுக்குரியது, புருஷனுடைய உடல் மனைவிக்குரியது என்கிற இந்த ஒரு உண்மையை அனைவரும் அறிந்திருந்தால் எந்த பொண்ணும், எந்த இளைஞியும், எந்த கன்னிகையும், எந்த வாலிபனும், எந்த இளைஞனும், எந்த கணவனும், எந்த மனைவியும் பிற பெண்களையோ பிற ஆண்களையோ தங்கள் சரீரங்களை தீட்டுப்படுத்த அனுமதிக்க மாட்டார்கள். வேசித்தனமும் விபச்சாரமும் கட்டோடு மொத்தமாக ஒளிந்து போகும். ஆனால் கிறிஸ்தவம் அதற்கு தயாரா? கிறிஸ்தவ குடும்பங்கள் அதற்கு தயாரா? கிறிஸ்தவனும் கிறிஸ்தவளும் அதற்கு தயாரா? நாங்கள் ஆவிக்குரியவர்கள் என்றும், நாங்கள் ஆவியின் அபிஷேகம் பெற்றவர்கள் என்றும், நாங்கள் பரிசுத்தவான்கள் என்றும் சொல்லுகிறவர்கள், நாங்கள் தேவனுடைய ஊழியக்காரர்கள் என்றும், நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்றும் சொல்லிக் கொண்டிருக்கிற அன்பான கிறிஸ்தவர்களே, நாம் அதற்கு தயாரா? நாம் தயார் என்றால் நிச்சயமாக இது நடைமுறையிலே சாத்தியப்படும். தேவன் அதையே விரும்புகிறார். பரிசுத்த ஆவியானவரும் அதையே விரும்புகிறார். பரிசுத்த பவுல் அப்போஸ்தலன் மூலமாய் பரிசுத்த ஆவியானவர் இவைகளை அதற்காகவே எழுதி வைத்திருக்கிறார் என்பதை அன்பான சகோதர சகோதரிகளே உணர்ந்து கொள்ளுங்கள், அறிந்திருங்கள். நாங்கள் எல்லாமும் அறிந்தவர்கள் என்று சொல்லிக்கொள்ள தொடங்காதீர்கள். சுய சரீரத்தை தீட்டின்றி பிறரால் தீட்டுப்படுத்தப்படாமல் பாதுகாக்கிறவர்களே, நீங்கள் அரைகுறை விசுவாசிகளாக இருந்தால் கூட தேவனுடைய பார்வையிலே நீதிமான்களாக்கப்படுவீர்கள். கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்பட்டு பரிசுத்தவான்களாக்கப்படுவீர்கள். வழி தவறி திருந்த பெண்களையும் தேவன் தெரிந்து கொண்டார். பலருக்கு மனைவியாக இருந்த சமாரியா பெண்ணையும் ரட்சித்தார். தன்னுடைய ஊழியக்காரியாக மாற்றினார். அவளுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றுகள் புறப்பட்டு ஓடியது. சமாரியா பெண் தன்னை அருவருத்த தன் பட்டணத்து ஜனங்களுக்கு நற்செய்தியை சொல்லுகிறவளாக ஓடினாள்.
ஒரு திரள் கூட்ட ஜனங்களை தன் ஊரிலிருந்து, தன் கிராமத்திலிருந்து, அந்த பட்டணத்திலிருந்து அழைத்து கொண்டு கிறிஸ்துவின் மந்தைக்கு வந்தாள், கிறிஸ்துவின் அண்டைக்கு வந்தாள். அவர்கள் அவளை பின்தொடர்ந்து வந்து கிறிஸ்துவை கண்டார்கள். அவள் ரட்சிக்கப்பட்டாள். 7 பிசாசுகள் குடியிருந்த மரியாள் என்கிற ஒரு பெண்ணையும் அவர் ரட்சித்தார். அவள் விபச்சாரியாயிருந்தாள். கல்லறிந்து கொள்வதற்காக அநேகர் அவளோடு விபச்சாரம் செய்தவர்களே தங்களை யோக்கியர்களாக காட்டிக்கொண்டு அவளை விபச்சாரியாக காட்டி தங்கள் கைகளிலே கற்களை பொறுக்கிக் கொண்டு அவளை எறிந்து கொலை செய்ய வந்தார்கள். மோசேயின் சட்டத்தின்படி பரிசேயர்கள், பக்தி வேடதாரிகள் அவளோடு பல நாட்கள் தொடர்ந்து விபச்சாரம் செய்தவர்கள் ஒரு நாளிலே அவளை கல்லறிந்து கொள்ள துரத்துகிறார்கள் தங்கள் கைகளில் கற்களோடு. ஆண்டவருடைய சமூகத்தில் அவள் வந்து மண்டியிடுகிறாள். அவள் சொல்லுகிறாள், உங்களில் பாவம் இல்லாதவன், இவளோடு விபச்சாரம் செய்யாதவன் உங்களில் எவன் இருக்கிறானோ அவன் இவள் மேல் முதலாவது கல்லறிய கடவன். ஒரு பயலும் இல்லை. எல்லாவனும் கற்களை கீழே போட்டுவிட்டு ஓடிவிட்டார்கள். அந்த பெண் மட்டும், விபச்சாரத்திலே பிடிக்கப்பட்ட அந்த பெண் மட்டுமே அங்கே இருக்கிறாள். அவள் சொல்லுகிறாள், ஆண்டவர் சொல்லுகிறார், நானும் உன்னை நியாயம் தீர்ப்பதில்லை, இனி பாவம் செய்யாதே போ என்று சொல்லுகிறாள். அவள்தான் மகதலேனா மரியாள். இயேசு கிறிஸ்துவின் முகத்தை தன் துப்பட்டியினாலே, தன் கைக்குட்டையினாலே அல்லது தன் தலை கவசத்தினாலே, தலையிலே மூடுகிற எது போடுவாங்க, தலை மயிரை மூடிக்கொள்ளுகிற துணியினாலே இயேசு கிறிஸ்துவின் சிலுவை சுமந்து கொண்டிருந்த இயேசு கிறிஸ்துவின் முகத்தை துடைத்தவள் அவளே மகதலேனா மரியாள். உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை முதலாவது பார்க்கின்ற, கல்லறையில் இருந்து உயிரோடு எழும்பிய இயேசு கிறிஸ்துவை முதலாவது தரிசிக்கின்ற பாக்கியமும் அவளுக்கே கிடைத்தது. அவள் எப்படிப்பட்டவள்? மகதலேனா மரியாள் விபச்சாரத்திலே கையங்களவுமாய் பிடிக்கப்பட்டவள், 7 பிசாசுகளால் பிடிக்கப்பட்டிருந்தவள். அவள் விபச்சாரியானதற்கு காரணம் அவளிடத்திலே குடியிருந்த 7 பிசாசுகள் அவளை விபச்சாரியாக கொண்டு சென்றது. அருமையான கிறிஸ்தவர்களே, இன்றைய கிறிஸ்தவ உலகம் விபச்சார மார்க்கமாய் மாறிக்கொண்டிருக்கிறது என்றால் அங்கு இருக்கிற அநேக விபச்சாரிகளும் வேசிக்கலர்களும் அநேக பிசாசுகளின் ஆவிகளால் நிறைந்திருக்கிறார்கள். இதுக்கு மேல எனக்கு சொல்ல தெரியல என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். இவர்கள் ஆவிக்குரியவர்கள் அல்ல, இவர்கள் பரிசுத்தாவியினால் நடத்தப்படுகிறவர்களும் அல்ல, அந்நிய ஆவிகளாலும் பிசாசுகளின் உபதேசங்களாலும் நிறைந்திருக்கிறார்கள் என்பதை கூறி இந்த நாளுக்குரிய செய்தியை நிறைவு செய்கிறேன். கர்த்தர்தாமே இந்த வார்த்தைகள் சத்தியமுள்ளவைகள் என்றால், இது வேத வசனங்களின்படியான வார்த்தைகள் என்றால் இவைகளை ஆசீர்வதிப்பாராக, இவைகள் மூலமாய் உங்களை நல்வழிப்படுத்துவாராக. இந்த செய்திகளை கேட்கிற நேயர்கள் அனைவரையும், விசுவாசிகள் அனைவரையும் அவர்கள் உங்கள் உள்ளங்களிலே அவர் பேசுவாராக. நீங்கள் அதற்கேற்றபடி நடக்க அவர் உதவி செய்வாராக. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென்.